ஓகேம்மா, எடுத்துக்கிறேன். ம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அனைத்து இறைச்சாதனை நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச டாபிக்கு யோசிக்கிற மாதிரி ஒரு சின்ன சிந்தனையோட இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இன்றைய தலைப்பு நம்ம எடுத்துக்கிறது கோபம் எனது சொத்து அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கிறோம். கோபம் எப்படி சொத்தாக முடியும், கோபத்தை நம்ம என்ன பண்ணலாம், எந்த இடத்துல கோபப்படலாம், எந்த இடத்துல கோபப்படக்கூடாது அப்படிங்கிற சில விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இதை பிராக்டிக்கலா நீங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் தெரியும். கோபப்படுறவங்களுடைய சூழ்நிலை நமக்கு புரியும், அந்த பரிதாப நிலை நமக்கு புரியும். அப்போ கோபப்படுறவங்களை பார்த்து பரிதாபம் நமக்கு ஏற்படுறதுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப சுலபமா கிடைக்கும். பொதுவா எல்லாருமே சொல்லக்கூடியது, கோபம்ங்கிறது தவறான விஷயம், கோபப்படாத, கோபத்தை கட்டுப்படுத்திடுங்க, கோபம் நம்ம உடலை தீங்கு விளைவிக்கும், கோபப்படுறதுனால எதிரியில் இருக்கிறவங்களுக்கு காய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு சப்ரஸ் பண்றதுக்கு, தடுப்பதற்கு அல்லது கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம நிறைய முயற்சிகள் இருக்கு. கோபம் எங்க வரும் நமக்கு அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டா, ஆற்றாமை, அதான் நம்மளோட இயலாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுதோ, அல்லது எதிர்பார்ப்பு கிடைக்கலையோ, எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணு நடக்கலையோ அப்படின்னும் போது நமக்கு இயல்பா கோபம் வர்றது நார்மல் தான். ஒன்றும் நம்மளோட இயலாமை அல்லது நாம் எதிர்பார்த்தது மாதிரி நடக்கல அப்படிங்கும்போது கோபம் நடக்காது. கோபப்படுவது நமக்கு இயல்பா இருக்குது. அப்படி வரக்கூடிய கோபத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், அதை கட்டுப்படுத்தி பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லி. கட்டுப்படுத்துதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திருப்பி கட்டுப்படுத்துதல்னா அதை வெளிப்படுத்தாம இருக்கிறது கோபத்தை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எப்பவுமே ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கலாம். எங்கெல்லாம் கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதோ அங்க எல்லாமே அதை உடைப்பதற்கான முயற்சிகளும் நடந்துகிட்டே இருக்கும். கட்டுப்படுத்துதல் நடக்குது அப்படின்னா அது உடைச்சு வெளியே வருவதற்கான முயற்சிகளும் நடந்துட்டே தான் இருக்கும். அது குடும்ப சூழலா இருக்கலாம், வேற ஏதாச்சும் இருக்கலாம். சரிங்களா? வெளியிருந்து பார்க்கறதுக்கு கட்டுப்பட்ட ஒரு இடமாக தெரியும். ஆனா இயல்புல சுதந்திரம் இல்லாத ஒரு சூழல் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க இப்போ உடைக்கணும் அப்படிங்கிறது தோணும். அதை உடைக்கிறதுக்கு உண்டான நேரம் காலம் மட்டும் மாற்றம் அடையும். பொதுவாக நம்ம கிட்ட இருக்கிற உணர்ச்சிகள் எது எது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, கவலை, துக்கம், பயம், கோபம், பொறாமை, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற உணர்ச்சிகள். அதாவது தேவையில்லாத விஷயங்கள் சொல்லலாம். கவலை, துக்கம், பயம், கோபம், பொறாமை, இதெல்லாமே நமக்கு தேவையில்லாத உணர்ச்சிகள். இதுல மற்ற எல்லா உணர்ச்சிக்கும் ஆறுதல் கிடைக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா உணர்ச்சிக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும். இப்ப கவலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கொண்டு போய் சொன்னீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நான் உனக்கு கூட சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட கொண்டு வருவாங்க. அப்ப நம்ம என்னன்னா, ஓகே, கவலைப்படுறதுல ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். துக்கப்பட்டா சொல்லவே வேண்டாம், எல்லாருமே ஷேர் பண்ணிக்குவாங்க. வீட்டுல ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே மக்கள் வராங்க, ஆறுதல் படுத்துறாங்க. ஸோ துக்கத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. பயம் அப்படி வரும்போது திருப்பி நமக்கு ஆறுதல் சொல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. எதை நோக்கி பயப்படுறோமோ அதுக்கு தெளிவு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பொறாமைப்படும் பொழுது நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, நீ செய்யறது தப்புதான்ப்பா, இந்த டயத்துல இப்படி நீ பட்டிருக்க கூடாது அப்படிங்கறத சொல்லுவாங்க. பட் யாருமே நெருங்க முடியாத ஒரு இடம் எங்க இருக்கு சொன்னா இந்த கோபம். கோபப்படும் பொழுது யாரா இருந்தாலும் பக்கத்துல நெருங்கி வரக்கூட கொஞ்சம் பயப்படதான் செய்வாங்க. ஏன்னா அது அவ்வளவு பெரிய காயத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திடும். அப்படிங்கறதுனாலதான் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை படுற நேரத்துல யாரும் போக மாட்டேங்கிறாங்க. இனிமே சொல்ல போனா ரொம்ப கூலா சொல்லுவாங்க, அவன் பக்கத்துல போயிடாத, அவன் வள்ளுவலும் கடிச்சிருவான் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு விலங்கினமா தோன்றுவதற்கான ரொம்ப சுலபமான அடையாளம் கோபம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஏற்பட்ட கோபத்தை எப்படி சொத்தா மாத்துறது அப்படின்னா, சொத்துனா என்ன அப்படிங்கறத முதல்ல யோசிக்கலாம். இதெல்லாம் சொத்து, அசட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப சிரமப்பட்டு சேர்த்துறது எல்லாம் நீங்க சொத்து அப்படிங்கிற கணக்குல நம்ம வச்சுட்டு இருக்கணும். ரொம்ப சிரமப்பட்டு சேர்த்துவதெல்லாம் ஒரு வீடு சொத்து சொல்றோம்னா, வீட்டு சேர்த்துறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை.
ஒரு பெரிய நிலம் வாங்குறோம்னா நிலம் வாங்குறது ஒரு சுலபமான காரியம் இல்லை. அதுக்காக நிறைய உழைக்கணும், நிறைய சேர்த்தணும். அதெல்லாம் நடந்து முடிஞ்சாதான் அது ஒரு இது ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் தான் நம்ம சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இங்க வந்து கோபம் எனது சொத்து அப்படின்னா அது எப்படி அவ்வளவு பெரிய சொத்து கோபமா சேர்த்த முடியும் அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தெளிவுபடுத்திட்டீங்க சொன்னா டெஃபினட்டா உங்களுக்கு கோபம் வந்து பொருளாவோ பணமாவோ அல்லது வேற ஏதாவது உங்க தேவைகளாவோ நம்ம மாத்திக்க முடியும். அது எப்படி அப்படிங்கறத தான் நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். இன்றைய வகுப்புல நம்ம எடுத்துக்கிட்ட கோபம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அக்குப்பஞ்சர் கண்ணாடியை திருப்பி எடுத்துட்டு வந்து போட்டு தான் பார்க்கணும். அக்குப்பஞ்சர் கண்ணாடி எடுத்து போட்டோம்னா கோபம் யார் கூட சேர்ந்தது அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டா கோபம் அப்படிங்கிறது நம்மளுடைய கல்லீரல் சார்ந்தது அப்படிங்கிறது ஏற்கனவே அக்குப்பஞ்சர் பயின்ற மாணவர்களுக்கு தெரியும். அந்த புத்தகங்கள் படித்த மாணவர்களுக்கும் தெரியும். கோபம்ங்கிறது நம்மளுடைய மரம் சம்பந்தப்பட்ட அப்படின்ட்டு. அப்ப மரம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது மரம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆற்றல் இருக்கணும் இல்லையா? அப்படின்னா இருக்கலே தவ ஆற்றல் அதிகமா வாங்கினது யாரு சொன்னா மரமா தான் இருக்கும். தவம் அதிகமா செய்யக்கூடிய ஒரு உயிரினம் அப்படி சொல்லி எடுத்துட்டா அது வந்து மரம் அப்படிங்கிறத சொல்லலாம். மரம் தான் செடி கொடிகள் எல்லாமே. ஏன்னா ஒரு இடத்த விட்டு நகர்றது இல்லை, ஒரே இடத்துல இருக்குது. தன்னை எவ்வளவு தூரம் தன்னை செழுமைப்படுத்த முடியும்னு நினைக்குது அவ்வளவு தூரம் செழுமைப்படுத்திக்குது. அப்படி செழுமைப்படுத்தினதுக்கு ஒரு அடையாளம் தெரியணும் இல்லைங்களா? அப்படி ஒரு செழுமை ஆயிடுச்சு சொன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். செழுமைப்படுத்தப்பட்ட மரம் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் நோக்கி பார்க்குது. பார்க்கும் பொழுது அந்த மரம் வந்து வாய் திறந்து பேசாமலே அந்த பக்கம் இருக்கிற மனிதர்களையோ விலங்குகளையோ பறவைகளையோ தன் பக்கம் ஈர்க்க ஆரம்பிக்குது, இழுக்க ஆரம்பிக்குது. அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்ததுதான் மரம். அதாவது இப்ப நல்ல ஒரு மகான்களை பார்த்தோம்னா நம்ம தேடி போறோம் அப்படின்னா அந்த ஈர்ப்பு அவங்கள்ட்ட இருக்குது. அதனாலதான் நம்ம அவங்கள மகான்கள் சொல்றோம், ஞானிகள் சொல்றோம், மகரிஷிகள் சொல்றோம். ஸோ அவங்க எல்லாமே நம்மளை ஈர்க்கிறாங்க. நம்ம அவங்களை தேடி போறோம். போய்விட்டு வந்தோன்னு சொல்றோம், அப்பா போயிட்டு வந்த கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க போய் அவங்கள பார்த்தோமா இல்ல பேசணுமானா கூட தெரியாது. அவங்களோட ஏரியாக்குள்ள போயிட்டு வந்த உடனே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றோம் மனம் ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்படியே மனம் நிம்மதியா இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய ஈர்ப்பு ஆற்றல் தான். அதாவது அவங்களுடைய சக்தி, அந்த கல்லீரலுடைய சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால அது ஈர்க்கப்பட்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட போயிட்டு வந்தோம்னா ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்ட் நமக்கு கிடைக்குது. இது ஈவன் நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் இது கிடைக்கதான் செய்யும். சரிங்களா? அப்ப மரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த உயிரினம் அது சார்ந்த விஷயம் மனிதர்களுக்கு இருக்குமானா மனிதர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. பஞ்சபூதங்களோட கலவை தானே. அதனால மனிதர்களுக்கும் கண்டிப்பா இருக்குது. அதுதான் நம்ம யாருன்னு சொன்னா நம்ம கல்லீரல்ங்கிற உறுப்பா சொல்றோம். அப்ப கல்லீரல் செழுமையா இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கல்லீரல் செழுமையா இருக்கும் பொழுது உங்களுடைய பார்வை திறன் அதிகமாக இருக்கும். நீங்க பேசக்கூடிய எண்ணங்கள் வந்து செழுமையா இருக்கும். அது வந்து மற்றவங்களை வந்து ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்களை காயப்படுத்தாம இருக்கும். மற்றவங்களை வந்து அன்பா வச்சுக்க முயற்சி பண்ணும். இது எல்லாமே மரத்துடைய ஆற்றலாக நம்ம சொல்லலாம். அப்போ நம்மளுடைய உடல்ல மரம்ங்கிற சக்தி வாய்ந்தது கல்லீரல். அந்த கல்லீரல்ல வந்து ஒரு எனர்ஜி குறையுது அப்படின்னு பொழுது அந்த எனர்ஜி வேற மாதிரி ரெக்கவர் ஆகி வரணும். அந்த எனர்ஜி குறையுது திருப்பி வந்து அது ரெக்குப் ஆகி வரணும், ரெக்குப் ஆகணும் அல்லதுன்னா அது ரெஜுவனேட் ஆகி வரணும். இது வேணாலும் அந்த வார்த்தையில நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி ரெக்குப் ஆகணும், ரெஜுவனேட் ஆகணுங்கிற சமயத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கோபம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நம்ம எல்லாருமே பொதுவா செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்த்தைகள் பிரயோகிக்கிறது. அதாவது எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன வழியை ஏற்படுத்தினா நல்லதோ, எப்படி வழியை ஏற்படுத்த முடியுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது. இது வந்து கோபப்படுறவங்களுடைய ரொம்ப இயல்பான தன்மை. கோபப்பட்டா உடனே வார்த்தைகளை பிரயோகிச்சிருவாங்க. அந்த வார்த்தைகள்னால ஒரு தடவை அவங்க காயப்படுறாங்க தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் கோவப்படுத்தணும்னு நினைக்கும் போது அந்த வார்த்தைகள் ரொம்ப ஈஸியா வந்து அவங்க வாய் வழியா வெளியே வந்து அந்த நபரை காயப்படுத்தும். அப்ப கோபம் வந்து ஒரு நபரை காயப்படுத்தும் என்பது உண்மையா அப்படின்னா உண்மைதான், 100% உண்மைதான். அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் எப்படி இது சொத்தா மாத்துறது அப்படின்னா கோபப்படும் பொழுது உங்களுடைய எண்ண பதிவுகள் எங்க போகுது அப்படிங்கறத நம்ம கவனிச்சாதான் நம்ம இதுக்குள்ள போய் ஈஸியா அதுல இருந்து மாற்றம் பண்ண முடியும். இது வந்து ஹீலர் பாஸ்கர் அண்ணாவுடைய செய்தியில வந்து வேற விதமா கொடுத்திருப்பாரு. அதுல இருக்கிற சில கண்டென்ட் தான் நம்ம இங்கேயும் எடுத்திருக்கிறோம். ஓகே, இதனுடைய
காரணகர்த்தா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா நம்ம பாஸ்கரனா, அப்புறம் அது அக்குபஞ்சரோட பார்ட்ல எடுத்து பேசுறோம். ஸோ அக்குபஞ்சர் பார்ட்டு அது சேரும்போது இன்னும் கொஞ்சம் விளக்கம் நல்லா தெளிவா இருக்குதுங்கனால அதை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ உங்க முன்னாடி. ஸோ அப்போ கோபம்ங்கிறது வந்து நமக்கு என்ன படுது அப்படின்னா, நம்ம ஒரு நபர் நம்மளை காயப்படுத்திட்டா கூட அந்த நபர் காயப்படுத்தி ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆனாலும் கூட நமக்கு வந்து அந்த நபரை பத்தி நினைக்கும் பொழுதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த கோபம் உணர்ச்சி வெளியே வருது. அப்ப நமக்கு அந்த மொமெண்ட்ல, அதாவது அந்த நான் பேசிட்டு இருக்கிற மொமெண்ட்ல அந்த நபர் நம்மளை காயப்படுத்தினான்னா இல்லவே இல்லை. ஆனா ஏன் வலிக்குது? அதுதான் கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண்ணும் ஒரு மனைவி, அதாவது ஒரு பெண்ணும், அதாவது ஒரு மாமியாரும் ஒரு மருமகள், ஏன் அவங்களே திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன், தயவுசெய்து தவற எடுத்துக்க வேணாம். ஒரு மாமியார் மருமகள் இருக்கிறாங்க, அல்லது ஒரு மருமகன் மாமனார் இருக்கிறாங்க அப்படி எடுத்துக்கிட்டா கூட, இன்கேஸ் மாமனார் ஒரு வார்த்தை காயப்படுத்துற மாதிரி மருமகனுக்கு சொன்னாலோ, அல்லது மாமியார் ஒரு காயப்படுத்துற மாதிரி கோபத்துல மருமகளுக்கு சொன்னாலோ, அது வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமா தங்கின மாதிரியே இருக்கும். அப்ப எப்பெல்லாம் அந்த பையன் மாமனாரை பத்தி நினைக்கிறாரோ, அல்ல அந்த பொண்ணு மாமியாரை பத்தி நினைக்கிறாங்களோ, அப்ப எல்லாமே பார்த்தா அவங்களுடைய உடல்ல வந்து ஒரு அதிர்வு இருக்கிறது தெரியும். அப்ப அந்த அதிர்வு எதுல இருந்து வருது அப்படின்னா, அந்த கோவப்பட்டனால, அந்த கோவப்பட்டதோட நினைச்சனால வந்திருக்கு. இப்ப அவங்க திட்டவே இல்லையே, அப்புறம் எப்படி அதிர்வு நடக்குது என் உடம்புல அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் உங்களுடைய ஆழ்மன பதிவாக இருக்குதோ அது வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அதிர்வுகள் ஏற்படும். ஆழ்மன பதிவு இருக்கும் பொழுது அதிர்வுகள் ஏற்படுது. இப்போ அப்ப கோவப்படும் போது நம்மளுடைய பதிவு எங்க இருக்குதுன்னா, ஆள் மனசுலதான் பதியுதே தவிர மேல் மனசுல பதிவது கிடையாது. மேல் மனசு பதிவு எங்க இருக்குன்னா, ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் திட்டாரு அப்படின்னா அவரு யாருன்னே தெரியல அப்படின்னா உங்க ஆள் மனசுக்குள்ள அது நீங்க இடம் தரவே மாட்டீங்க. அந்த நபர் பேசுறத வந்து நீங்க அசிங்கமா பேசினாலோ இல்ல வேற ஏதாச்சும் உங்களை பார்த்தே பேசுனா கூட, பைத்தியக்காரன் பேசிட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு நீங்க கடந்து போயிடுவீங்க. இல்லைன்னா அவன் பேசுறத நீங்க சீரியஸா எடுத்துக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற எந்த தொடர்பும் அங்க இல்லை. அதனால உங்களோட மனசுல அதுக்கு ஒரு இடம் கொடுப்பதே கிடையாது. பட் நமக்கு நெருங்கிய உறவினர்கள் யாராச்சும் இருக்கிறாங்க போது நம்ம அவங்களுக்கு மனசுல இடம் கொடுத்துட்றோம். அப்படி இடம் கொடுக்கும்போது அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து நம்மளை காயப்படுத்திச்சு சொன்னா, நம்ம என்ன பண்றோம், அதை சாதாரண மேல்நிலையில ரெக்கார்ட் பண்ணாம நம்ம ஆழ்நிலையில ரெக்கார்ட் பண்ணி வச்சிடறோம். பொதுவாக இந்த ஆழ்நிலை ரெக்கார்டு பண்றதுக்கு நம்ம ரொம்ப நாள் தவம் பண்ணாதான் ஆழ்நிலையில ரெக்கார்ட் பண்ண முடியும். சாதாரணமா நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியாது. நம்ம நினைக்கிறது பேசுறது எல்லாமே எங்க இருந்து பேசுறோம்னா மேல்நிலையில இருந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதாவது அது அடுத்த நிமிஷம் மறந்து போயிடுது, அல்லது சீரியஸா நம்மளால எடுத்துக்க முடியறது இல்லை. அப்படி நம்ம சொல்றதெல்லாம் அந்த மேல்நிலை பதிவு தான். அப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது, ஒரு கோபம் நமக்கு வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம அந்த சொன்னக்கூடிய வார்த்தைகளோ அல்லது செய்த நபரையோ நம்ம எங்க கொண்டு போய் ரெக்கார்ட் பண்றோம்னா நம்ம ஆழ்நிலையில பதிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா புரிஞ்சிருது. அப்ப நம்ம நல்ல காலத்துல நம்மளால ஆழ்நிலையில போக முடியல, உட்காந்து தவம் பண்றோம், விதவிதமான தவங்கள் எல்லாம் பண்றோம், அப்பெல்லாம் ஆழ்நிலையில போக முடியல. சாதாரண ஒருத்தர் ஒரு மொமெண்டா ஒரு கோபத்தை உண்டாக்குனா மட்டும் நம்மளால டக்குன்ட்டு ஆழ்நிலைக்குள்ள கொண்டு போக முடியுது அப்படின்னா, அந்த இடம் நல்ல இடம். ஆனா அந்த இடத்துல பதியப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் தவறா இருக்குது. அப்ப கோபம்ங்கிற ஒரு மொமெண்டா நடக்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னா, உங்களை ஒரு பெரிய தவ நிலையில கூட்டிட்டு போய் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழ்நிலை ஆழ் மனம்குள்ள போய் நம்மள நிக்க வைக்கிற அளவுக்கு செஞ்சு கொடுத்துருது. அப்ப இப்ப என்ன நம்மளோட வேலை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தவங்கள் எல்லாம் நிறைய விதவிதமான தவங்கள் மகரிஷி ஐயா சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நம்ம நிறைய செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுல எல்லாத்துலயுமே நமக்கு தெரியும் மேல்நிலை மனம் ஆழ்நிலை மனம் சொல்லிட்டு, அப்ப ஆழ்நிலை மனத்துல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த டயத்துல தவறான ஒரு வார்த்தைகளோ தவறான விஷயங்களோ நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல தவறானது இருந்தா நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தவறுதலாகும், நல்லதா இருந்தா நல்லதாகவும் நடக்கும் அப்படிங்கறதுக்கு தான் நம்ம தவம் பண்றோம். அதுல இப்ப பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன், நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ராக்கெட் வேகத்திலையும் நீங்க நம்மளோட யூனிவர்ஸுக்கு அனுப்பி அதை திருப்பி ரிட்டர்ன் வாங்க முடியும். இல்லை அப்படின்னா ஏரோப்ளேன்ல அனுப்பியும் நீங்க யூனிவர்ஸ்க்கு அனுப்பி ரிட்டர்ன் வாங்க முடியும். இல்லை சாதாரணமா நடந்து போய் கூட யூனிவர்ஸ்க்கு அனுப்பி ரிட்டர்ன் வாங்க முடியும். ஆனா இதுல எந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது கண்டிப்பா ராக்கெட் அப்படிங்கிறது தான் ஃபாஸ்டா நடக்கும். நடந்து போனா இப்போ அனுப்புறதுக்கும் பல கோடி ஆண்டுகள் ஆகும், ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் பல கோடி ஆண்டுகள் ஆயிடும். அப்ப நம்ம வந்து ஃபாஸ்டா எஃபெக்டிவா கொண்டு போறதுக்கான இடம் எதுனா இந்த ஆழ்நிலை தியானம், ஆழ்நிலை இடம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்போ ஒரு நபர் கோபப்பட்டு நம்மள காயப்படுத்துற மாதிரி சொல்லிட்டாருன்னா இப்ப நம்ம என்னாச்சு, அந்த ரெக்கார்டட் போர்ஷனை நம்ம கொண்டு போய் ஆழ்நிலையில பதிவு பண்ணிட்டோம். ஓகே. இப்ப ஆழ்நிலை பதிவுங்கிறது பிரபஞ்சத்துல ராக்கெட்ல கொண்டு போய் கொடுத்த மாதிரி.
சோ மீண்டும் அந்த நபரை பார்க்கும் பொழுதோ அல்லது அந்த நபரை பத்தின செய்திகள் கேள்விப்படும் பொழுதோ நமக்கு என்ன ஆகுது? ஒரு பதட்டம் உண்டாகுது. உடனே நம்ம மனமும் உடலும் என்ன பண்ணுது? கோபத்தை உண்டாக்க ஆரம்பிக்குது. அவர் இப்ப வரவே இல்லை, பிக்சருக்கே வரல, யாரோ ஒரு மூன்றாவது நபர் அவரை பத்தி சொன்னா கூட நம்ம உடனே கோபத்தை உண்டாக்குறோம். இப்ப இது ரொம்ப நல்ல விஷயம் தான், கோபம் வர்றது நல்ல விஷயம். இப்ப இந்த கோபம் வந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டைம் அவர் கோபப்படுத்தினாரு, எனக்கு என்னன்னே தெரியல, நான் உள்ளுக்குள்ள கோபத்தை எழுதி வச்சுட்டேன். இருக்கட்டும், சேஃப்டியாவே இருக்கட்டும். அது எத்தனை தடவை கோபப்பட்டதாலும் அத்தனையும் எழுதி வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. என்கிட்ட எழுதி வச்சுட்டோம், நம்ம இனிமேல் அடிக்கிறதெல்லாம் எழுதி வச்சுட்டோம். பட் வேற அவரை பத்தி நினைக்கும் பொழுது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கோபம் பொங்கி வருது அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த இடத்துக்குள்ள போயிட்டோம். தியானம் பண்ணி பண்ண வேண்டிய விஷயத்த சாதாரண ஒரு நபரோட வாயால, வார்த்தையால, அல்ல அவரோட பேர் கேட்ட உடனே நம்ம சல்லன்ட்டு ராக்கெட் வேகத்துல நம்ம அந்த ஆழ்நிலைக்குள்ள போயிட்டோம். இப்ப அந்த இடத்துல நமக்கு எழுதுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. என்ன எழுதலாமோ அதை நம்ம எழுதிட்டு போனா ரொம்ப ரொம்ப நல்லது. பட் அன்பார்ச்சுனேட்டா நமக்கு யாரும் அதை பத்தி தெளிவு கிடைக்காதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம மீண்டும் அந்த நபரை பத்தின ஒரு நெகட்டிவ் விஷயத்தையே பதிவு பண்ணிடுறோம். எங்க பதிவு பண்றோம்? ஆழ்நிலைக்குள்ளேயே பதிவு பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆகுது? திருப்பியும் அந்த நபரை பத்தி பேசும் பொழுது ஏற்கனவே ஒரு பதிவு, அதுக்கு மேல இன்னொரு பதிவு, பதிவுகள் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அந்த நபரை பத்தி நினைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு என்னதான் கோபம் 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 பொங்கி வர ஆரம்பிக்குது. அது நமக்கு பிபியை கொண்டு வருது அல்லது வேற ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வருதுங்கிறது அப்புறம் சைடு எஃபெக்டா வச்சுக்குவோம். மெயின் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் உங்களுடைய ஆழ்நிலையிலிருந்து வெளியே வந்து தவறான விஷயங்களை நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சா போதுமானது. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நேரத்துல இந்த கோபம் வரும் பொழுதெல்லாம், அதாவது எனக்கு யாராவது தூண்டி விட்டாங்க அப்படின்னா எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்னா, அல்லது யாராவது ஒரு நபரை பார்த்தா எனக்கு கோபம் வந்துருன்னு சொன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பதிவை அந்த டயத்துல போட்டு வச்சிருங்க, அவ்வளவுதான். திருப்பி சொன்னா, மரம்னா என்ன அர்த்தம்? அந்த மரத்தோட விதையை எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல நீங்க பதிவு வச்சீங்கன்னா அது போலவே இன்னொரு மரம் வரும். அது நீங்க முள் மரம் வச்சா முள் மரம் வரும். வேற ஏதாவது கனி தரும் மரங்களை வச்சா கனி தரும் மரங்கள் வரும். அல்லது ஏதாச்சும் சமைக்கிற மரங்களா வைக்கிறதுன்னா சமையல் உண்டாக்கக்கூடிய காய்கறிகள் தரக்கூடிய மரங்களாக இருக்கும். அப்ப இங்க வந்து நமக்கு தேவை எண்ணங்களை ரீமாடிஃபை பண்றது மட்டும்தான் வேலை. அப்ப யார் வந்து தன்னுடைய கோபத்தை வந்து சொத்தா மாத்த முடியும் அப்படின்னா, யாரெல்லாம் தொட்டாலே நான் சினிங்கிருவேன், தொட்டாலே கோபப்படுவேன் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. தன்னோட தேவைகள் என்னென்ன இருக்கோ அந்த தேவைகளை ஒண்ணு ஒண்ணா கிளியர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல நான் கோவப்படுவேன், கோவப்பட்டுக்கோங்க, உடம்பெல்லாம் நடுங்கட்டும், பரவாயில்ல. அதுக்கப்புறம் திருப்பி அதை பத்தி நினைக்கிறீங்க, நினைக்கும் போதே எனக்கு கோவம் வருது, வெரி குட், ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க இப்போ உங்களுடைய லெவல் ஆஃப் தாட் வந்து எங்க போயிருக்கு? ரொம்ப ஆழ்நிலைக்குள்ள போயிருக்குது. இப்ப இந்த ஆழ்நிலையில உங்க பதிவை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. எப்படி? என்ன வேணுமோ, என்ன உங்களுக்கு பாசிட்டிவா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கேளுங்க. உதாரணத்துக்கு எனக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா, அந்த நபரை பத்தி நினைக்கிறோம், எனக்கு கோபம் வருது, கோபம் வந்து நான் ஒவ்வொன்னும் அப்படின்னு பல்ல கடிக்கிறீங்களா? ஓகே. இப்ப அந்த நபரை பத்தி நினைக்கிறதுக்கு பதில அவர் வந்து தூண்டி விட்டுட்டாரு, ரொம்ப நல்லதா போச்சு, தூண்டி விட்டுட்டாரு. சோ நீங்க உள்ள போயிட்டீங்க, ஓகே, மரத்துக்குள்ள போயிட்டீங்க. மரம் வந்து அப்படியே தவம் பண்ணி காத்துக்கிட்டு இருக்குது. சோ இப்போ நீங்க அந்த ஆழ்நிலையில இருக்கும் பொழுது என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படி கேட்டுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே. இப்ப அந்த ஒரு பதிவை வந்து நீங்க என்ன பதிவா மாத்திருக்கிறீங்க? ஒரு நெகட்டிவான பதிவா இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த நீங்க பாசிட்டிவான பதிவா கொண்டு வந்து வச்சுட்டீங்க. ஓகே. இப்ப அந்த பதிவு தான் இனி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து என்னாச்சு, இப்ப நீங்க இந்த ராக்கெட்ல அனுப்பி ஒரு சேட்டலைட்டை நேரா இதுல கொண்டு யூனிவர்ஸ்ல கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த யூனிவர்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆகிறது அதே மாதிரி ராக்கெட் வேகத்துல வரனால வேகமா உங்களை நோக்கி அந்த பொருளாவோ அல்லது அந்த எண்ணங்களாவோ அல்லது ஆரோக்கியங்கிற பெயராவோ உங்களுக்கு திருப்பி வந்து கிடைக்க தான் போகுது. ஓகே. அப்போ நமக்கு கோபப்படுத்துற எல்லா நபர்களும் நமக்கு வந்து நல்ல நல்ல ஞானங்களை உருவாக்கக்கூடிய குருமார்களா தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு மாமனார் மருமகன் ரெண்டு பேரும் கோவப்பட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு குருமார்களா இருக்கிறாங்க. இவர் அவரை குருவா நினைச்சிட்டா அல்லது அவர் கோவப்படுத்தினா எனக்கு நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண இவர் முயற்சி பண்ணலாம். அல்லது இன்னொரு நபர் முயற்சி பண்ணா கூட என்ன ஆகுன்னா, அதுக்கப்புறம் அந்த நீங்க அந்த ஆழ்நிலைக்குள்ள எப்ப போகல அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் சொன்னா, மீண்டும் மீண்டும் நீங்க அவரை பத்தி நினைக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான பதட்டமோ இல்ல, கோபமோ இல்லை அப்படின்னா நீங்க அந்த ஆழ்நிலைக்குள்ள போகலைன்ட்டு அர்த்தம். அப்ப நீங்க திருப்பி அவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர் மேல எந்த விதமான கோபமும் வராது. அப்படியே சாதாரணமா அவர் பேசுனதே மறந்து போன மாதிரி வரும். அது
இந்த நடுவுல ஒரு பக்கத்தை காணும் சொல்லி ஒரு படம் கூட வரும். அதுல கூட பார்த்தா கோவப்பட்ட மச்சான்ட்ட ரொம்ப கூலா பேசுற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சாதாரணமா அவர் கடந்து போயிருவீங்களே தவிர நீங்க வந்து அவரை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுறதோ அல்ல அவர் பார்க்காம இருக்கணும்ட்டு அவாய்ட் பண்றதோ எதுவுமே அங்க நடக்காம போயிடும். அதுதான் நமக்கு நல்லது. அப்ப கோபம் அப்படிங்கிறது சொத்தா மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, எந்த நபர் நம்மளை கோவப்படுத்துறாரு அந்த நபர் கோவப்படுத்தும் பொழுது அவரை வச்சுதான் நம்ம வந்து சொத்தா நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். வீடு கட்டுதலாக இருக்கலாம், பொருள் வாங்குவதாக இருக்கலாம், வேற ஏதாவது வெஹிக்கிள் வாங்குறதா இருக்கலாம், வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம். அப்படி நீங்க நம்மளோட தேவைகள் எது எது இருக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 ல இருந்து 15 தேவைகள் தான் இருக்கும். அதுக்கு மேல வராது. அந்த 15 தேவையை ஒவ்வொன்றா ஒரு கோபங்கிற சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் நீங்க இது பண்ணிட்டே வரலாம். அப்போ ஒரு கேள்வி வரும், சார் இப்படியே நான் கோவப்படாமையே இருந்துட்டேன் அப்படின்னா நான் நடக்கிற ஆபீஸ்ல நான் என் கூட இருக்கிற கொலீக் என்னோட சபார்டினேட் எல்லாத்திட்டையும் நான் அப்படி இருந்துட முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ ஒரு சில இடத்துல நான் கடுகடுன்னு பேசினாதான் சார் வேலை நடக்கும். அப்ப அந்த இடத்துலயும் போயிட்டு நான் இதே மாதிரி அமைதியா இருந்துட்டு இருந்தேன்னா முடியுமா? சத்தம் போட்டு பேச வேண்டிய இடத்துல நான் அமைதியா இருந்துட்டா சாதிக்க முடியுமா அப்படின்னா, இன்கேஸ் நீங்க சத்தம் போட்டு பேச வேண்டிய இடத்துல சத்தம் போடுங்க, தப்பு இல்லை. அப்படி சத்தம் போட்டு நீங்க பேசணும் ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணா, உங்களை மறந்து சத்தம் போடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை மறந்து நான் பேசிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. உங்களை உணர்ந்து நீங்க வேணா கோவப்படுங்க. எப்பவுமே இப்ப நான் உங்களை பார்த்து கோவப்பட போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் கோவப்பட்டேன்னு சொன்னா உங்களுக்கு பார்த்தா கோவப்பட்ட ஆள் மாதிரி தெரியும். ஆனா என்னுடைய உள்மனம் என்ன பண்ணுன்னா, ரொம்ப கேஷுவலா சரி அடுத்த டீ சாப்பிட போலாமா அல்ல டிஃபன் சாப்பிட போலாமா அப்படின்ட்டு எண்ணத்துல இருப்பேன். ஆனா உங்க முன்னாடி பார்த்தா நான் கத்துற மாதிரி இருக்கும். இதுதான் மேனேஜ்மெண்ட்ல வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கிரேட்ல இருக்கிறவங்க கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவங்க அப்படியே உண்மையா அவங்க கத்திட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு பிபியோ ஹார்ட் அட்டாக்கோ வந்துடும் சொல்ல போனா. அதே நபர் வந்து தான் கோவப்படும் போது கோவப்படுறேங்கிற உணர்வு நிலையில இருந்து கோவப்பட்டா அதுக்கு பிராக்டிஸ் பண்ணாம பண்ண முடியாது. உணர்வு நிலையில இருந்து கோவப்பட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்க உடல்ல பாதிப்பு இருக்காது, மனசுல பாதிப்பு இருக்காது. சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்ன மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். சோ இதுக்கு நீங்க கோவப்படலாம். ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருந்தீங்க அல்ல கோவப்பட்டுட்டு தான் இப்ப இருக்கிறீங்கன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு அது சொத்தா மாத்துங்க. அதாவது உங்களால சாதிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொருள் வாய்ந்த பணமாவோ ஏதோ சார்ந்த விஷயத்த ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு இந்த கோபத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கோபங்கிறது கண்டிப்பா வராது. யாராச்சும் உங்களை கோவப்படுத்தினா கூட உங்களுக்கு என்ன தோணும், இனி எங்க இடம் இருக்குது போடா எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணிட்டேன், நீ பேசிட்டு இருக்கிறியா பேசிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா போயிட்டு இருக்கலாம். வீடுகள்ல குடும்பங்களுக்குள்ள வரும்போது நம்ம கோவப்படுதல் இயல்பா அப்படின்னா கண்டிப்பா இயல்புதான். இந்த இடத்துலதான் நமக்கு கோபத்தை வெளிப்படுத்துறது உண்மையான கோபம் வரும் பொழுது நமக்கு ஒரு சில சமயம் நம்ம எதிர்பாராத சூழல்ல நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் நடக்காது. அப்போ வந்து நம்ம கோபம் வரதான் செய்யும். அப்ப அந்த கோபத்தை யாருக்கிட்ட வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, உங்களுக்கு யாரு மிகவும் நெருங்கிய நபராக இருக்கிறாரோ, திருப்பி சொல்றேன், உங்களுக்கு மிகவும் யாரு நெருங்கிய நபராக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட மட்டும் உங்க கோபத்துக்கு வந்து கொட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ப அந்த நபர் என்ன பாவம் பண்ணாரு சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அதாவது அந்த நபர் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நபர் சொன்னேன். நெருங்கிய நபர்னா அந்த நபர்கிட்ட நீங்க எப்போ சொல்லி வச்சிருக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு என்னோட ஏஜ் கூட சேர்ந்த ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு வந்து ரொம்பவும் லாயலாகவும் ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் அவர்கிட்ட என்ன சொல்லி வைக்கணும்னா முன்னாடியே சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது நான் இப்ப அவர் வாடா போடான்னு பேசுறேன் வைங்களா, அப்ப சொல்லணும், டேய் இங்க பாரு இப்ப நல்லா பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு கோபம் வந்தா நான் உங்ககிட்ட மட்டும் தான் வந்து கத்துவேன், ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு கோபம் வந்தா உங்ககிட்ட மட்டும் தான் வந்து கத்துவேன். ஆனா அந்த கத்தும் பொழுது நான் என்னோட கோபம் லெட் அவுட் ஆகணும். உன்னை காயப்படுத்துற மாதிரி இருக்கலாம், எதுவா மாதிரி இருக்கலாம். கோபப்படும் பொழுது நான் கத்தும் பொழுது தயவு செய்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்துறாத. சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்துறாத. அப்படியே உயிர் கொடுக்காம நீ விட்டுடு, நானும் ஃப்ரீ ஆயிடுவேன், உனக்கும் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லணும், சிரிச்சிட்டு இருக்கும்போது நீங்க சொல்லி வைக்கணும். சிரிக்கிறத ஷேர் பண்றோம் இல்லைங்களா? ஏதோ ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டு வந்தேன்னா இதே இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு சொல்லி சிரிச்சு சிரிச்சு பேசுறோம் இல்லையா? அது போலவே என்னோட கோபத்தையும் உங்கள்கிட்ட வந்து கொட்டுவேன். கொட்டும் பொழுது தயவுசெய்து இப்படி பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி வச்சுட்டீங்கன்னா நீங்க கோவப்படும் பொழுது அந்த நபருக்கு முன்னாடியே தெரியும், சரி இவர் வந்து சொல்லியிருக்காரு அதனால கத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெளிவடைஞ்சிருவாங்க. இது சப்போஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க அப்படின்னா ஒய்ஃப் கிட்ட சொல்லி வைக்கணும், பாருமா நான் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம், அதே மாதிரி கோவப்பட்டு நான் ஏதாவது பேசுறேன்னா அது உன்னை காயப்படுத்துற மாதிரி இருக்கும்,
ஆனா அதுக்கு சரி எடுத்துக்காத அப்படின்ட்டு அந்த தன்மையில அவங்க ரிலேபிளா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லலாம். அல்லது அந்த ஒய்ஃபு ஹஸ்பண்ட சொல்லலாம், நானும் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், எனக்கு ஆஃபீஸ் டென்ஷன் வரும், வந்தா நான் கத்துவேன், உங்களை பத்தி கத்துனா நீங்க சீரியஸ் ஆகாதீங்க அப்படிங்கறத யாரு ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு உண்மையான நம்ம பாரதத்தை ஷேர் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், இல்ல உங்க ஸ்பௌஸா இருக்கலாம், அல்லது உங்களோட குழந்தைகளா இருக்கலாம், அல்லது உங்க குழந்தைக்கு நீங்க வடிகாலா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. அந்த புரிதல் மட்டும் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க சொன்னா அந்த நபர்கிட்ட நீங்க கத்தி உங்க கோபத்தையும் அடக்கிக்கலாம். ஸோ தட் அந்த நபர் தவிர வேற யார்கிட்டயும் வெளியே போகாம பார்த்துக்கலாம். நம்ம கோபம் நம்ம ஆதங்கத்தை வெளியே கொண்டு வர பார்த்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம கோபத்தை சொத்தா மாத்தி பழகிட்டீங்க சொன்னா ஒரு கட்டத்துல நம்மள எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஆளா, சொரணை கிடையாது, சூடு கிடையாது, எதுவும் கிடையாது ஒரு ஆள் அப்படிதான் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா சூடு இருந்தா சொரணை வரும் அப்படிங்கிறது. சூடுனா ஒரு வெப்பம் இருந்தா தான் நமக்கு ஒரு சொரணை. நமக்கு அது எல்லாமே போயிடும். ஏன்னா மரத்துல குளிர்ச்சி தன்மை அதிகமா மாறிடும். மரம் குளிர்ச்சி அடையும் போது அது எதுக்கு போய் கத்த போகுது? என்ன சொல்லும், ஓகே விடு, நீ திருப்பி எங்கிட்ட வந்துருவே, இல்லை வரும்போது நான் இங்க ஒரு இடம் தரேன், நீ இங்கேயே வந்து புறா மாதிரி கூடு கட்டு, அல்ல வேற காக்கா மாதிரி கூடு கட்டு, ஏதோ ஒன்று பண்ணு, நீ உன்னை யாரு வேண்டாம்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அந்த திட்டுற நபரை பார்த்து திட்டுற நபரை பார்த்து இருக்க தோணுமே தவிர நம்ம அதிகமா ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்காது. இது ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது சார்ந்த சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நம்ம இப்போ அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். ஸோ கோபம் என்பது நமது மிகப்பெரிய சொத்து. சொத்தா மாற்றுவதற்கான முயற்சி நம்ம கிட்ட தான் இருக்குது. ஆழ்நிலை தியானத்துக்கு போறதுக்கு பதிலா கோவப்பட்டு கூட தியானத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் இதனோட ஹைலைட். ஸோ சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தாராளமா பேசலாம் கனகாமா. வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க சிறப்பு சிறப்பு. இன்னைக்கு தலைப்பே வந்து கோபம் எனது சொத்து அப்படின்னா, இது தேவையில்லாத சொத்து அப்படின்னு ஐயா ஸ்பீச் கொடுக்க போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா கோபம்னா எப்படி, அது எப்படி நம்ம கட்டுப்படுத்தினா என்ன நடக்கும், அப்ப என்னெல்லாம் இந்த உணர்ச்சிகள் என்னென்ன அதெல்லாம் சொல்லி, அப்ப அந்த சிரமப்பட்டு சேர்க்கறது தான் சொத்து. அப்ப எப்படி நம்ம கோபத்தை நிர்வகிக்கணும், அந்த கல்லீரலோட அது வந்து மரம் சார்ந்தது, அதெல்லாம் சொல்லி நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு இந்த கல்லீரல் சக்தி வந்து நல்லா இருந்ததுன்னா அது ஈர்ப்பு ஆற்றல். அப்ப கோயிலுக்கும் போயிட்டு வரும்போது அதுதான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு அதெல்லாம் சொல்லி ஐயா இங்க என்ன முக்கியமா ஒரு பாயிண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஆழ்நிலையில நம்ம கோபம் வரும்போதெல்லாம் அதை வந்து நம்ம நெகட்டிவ வந்து பாசிட்டிவா மாத்திடணும் அப்படின்றாங்க. அப்ப அந்த கோபத்தை காட்டும் போது நம்ம அங்க மரத்துக்குள்ள போயிடுறோம். அப்ப மரத்துக்குள்ளன்னா அப்ப ஆழ் மனதுக்கு போய்க்கும்போது அங்க நமக்கு தேவையான என்னெல்லாம் தேவை இருக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பாசிட்டிவா மாத்திக்கலாம். அப்ப தவத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு மிக சிறப்பான ஒரு சிந்தனை விருந்து ஐயா கொடுத்தாங்க. அப்படி நம்ம குடும்பங்கள்ல நண்பர்களிடம் அப்படி கோபம் காட்டும்போது அவங்க கிட்ட முன்னாடியே நம்ம சொல்லி வச்சுட்டா அப்ப அந்த வார்த்தைகளுக்கு அவங்க உயிர் கொடுக்காம இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம இந்த கோபத்தையே நம்ம சொத்தா மாத்தி அதுவே பாசிட்டிவா நல்ல விதத்துல மாத்திக்கலாம். ஐயா வந்து ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை கொடுத்தாங்க. ஐயாவை வாழ்த்தி நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஒரு நிமிஷம் எல்லாம் திடீர் நிலைக்கு வந்துடலாம். ஹீலர் மகேஷ் குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, நன்றி. ஆறுமுகம் ஐயா இருக்கீங்களா? சரி, கேள்வி கேட்க நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐயா கிட்ட வந்து நம்ம அம்மா ராமசாமி ஐயாமா. ராமசாமி ஐயா காணுங்கம்மா. இல்ல இல்ல, சரி சரி, ராமசாமி சிங்கம் இருக்கா பாருங்க. வேணிதான் ராமசாமி பரவாயில்லைங்கம்மா இருக்கா? சரிம்மா, கேளுங்க கேளுங்க. ஆமா, இல்ல அவர் இல்ல. வேணியம்மா நீங்க ஐயா கிட்ட கேளுங்கம்மா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்துருக்கேன். வேணியம்மா சரி, அடுத்ததாக வேணியம்மா கேட்கலைங்கம்மா, நீங்க பேசுறது மைக் ஓபன்ல தான் இருக்கீங்க, அன்மியூட்ல இருக்கீங்க.
சரி. அடுத்ததாக ஜே.ஏ. அவர்கள். அம்மா நீங்க கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க சொல்லுங்கம்மா. வளமுடன் ஐயா. ஐயா ஆக்சுவலா நான் இன்னைக்கு மன்றத்துக்கு போய் தியானம் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இல்ல ஜூம் அட்டன் பண்ணலான்னு வந்தேன். எனக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க கிட்ட ஸ்பீச் கேட்கும் போது ஒரு தியானம் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப அப்படியே மைல்டா இருக்கு உங்களுடைய ஸ்பீச், வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கீங்க அவங்க கேட்கறதுக்கு. இந்த நன்றி. டாபிக் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கோபம் மிகப்பெரிய சொத்தாக மாற்ற முடியும்ன்றது, கோவப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த இந்த டாபிக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த நம்ம ரொம்ப க்ளோஸ்ல நபர்கிட்ட வந்து நம்ம கோபத்தை கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அடிக்கடி எங்க அப்பாட்ட தான் கொட்டுவேன். ஆனா வந்து இது வரைக்கும் சொன்னது கிடையாது. கோவப்பட்டுட்டு ஆனா அதுக்கப்புறம் நல்லா பேசிடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனாலும் அந்த டைம் வந்து அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும். பட் அது எனக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பேசிடுவேன், நார்மலா பேசுவேன், எல்லாம் கொடுக்கும்போது அது அப்படியே மாறி போயிடும் வச்சுக்கோங்களேன். ஆனா இது வரைக்கும் சொன்னது இல்லை. பட் நீங்க சொன்ன கருத்து வந்து இன்னுமே அது நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அது ஒண்ணுங்கய்யா. இன்னொன்னு, இப்ப நம்ம ஒரு சிலது நல்லது செய்யறோம். இப்போ அடுத்த நபர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, நம்ம போய் ஹெல்ப் பண்றோம். பட் அவங்க வந்து அத எப்படி எடுத்துக்கிறாங்க, நம்ம வந்து க்ளோஸ்டா நம்ம கிட்ட எதிர்பார்த்து செய்யறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கும் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது? நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம செய்யறோம், பட் அவங்க வந்து நம்ம கிட்ட எதிர்பார்த்து தான் அவங்க வந்து பழகுறாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இல்லம்மா, இது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். ஏற்கனவே சொன்னா கோபம் வந்து 2 கண்டிஷன்ல வரும். ஒண்ணு இயலாம இல்ல எதிர்பார்ப்பு கவர் பண்ணல, எதிர்பார்ப்பு நடக்கல அப்படின்னா வரக்கூடியதுதான் கோபம். ஓகே, இப்ப வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யறீங்க, என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, பட் அவங்க வந்து நான் எதிர்பார்க்கிறனோ அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இது எந்த இடத்துல உங்களை காயப்படுத்துதுன்னு எனக்கு புரியல. அவங்க நினைக்கிறது அவங்களோட உரிமை, அவங்க அப்படிதான் நினைச்சுக்கிறாங்கன்னா நினைச்சிட்டு போட்டோம். நீங்க செய்யறது பிடிச்சிருக்குன்னா செய்யுங்க, பிடிக்கலன்னா செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். இப்ப எனக்கு வந்து ஒரு குழந்தை ரோடு தாண்டும் போது சிரமமா இருக்குது, நான் தாண்டி விட்டதான் நினைக்கிறேன், தாண்டி விட போறேன். அந்த குழந்தை நான் தாண்டி விட்டோன்னே என்ன தூக்கிட்டு போயிருமோன்னு நினைக்குது அப்படின்னு சொன்னா அது அந்த குழந்தையோட உரிமை தான். ஏமா நீ அப்படி நினைக்கிறேன் நான் சொல்லக்கூடாது இல்லையா? சோ அந்த குழந்தை நினைக்கிறதுக்கு உண்மையா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த எண்ணமே இல்லை, ஆனா அந்த குழந்தை அப்படி நினைக்கிறேன், அது அந்த குழந்தை நினைச்சிட்டு போட்டுமே. எனக்கு அந்த ரோடு தாண்டறக்கு அந்த குழந்தைக்கு காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் நான் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அந்த குழந்தை இப்படி நினைச்சிருச்சு சார், நான் என்ன பண்ணலாம்னா விட்டுருமா, அது நினைச்சிட்டு போட்டோம், அப்படிதானே நம்ம போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களை நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா செய்யுங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சு செஞ்சீங்கன்னா அங்க எதிர்பார்ப்பு வராது. பட் நீங்க செய்யும் போது எனக்கு இது நடக்கும், இவங்க கூட இவங்க நாளைக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்க செய்யல அப்படின்னா உங்களுக்கு வலிக்கதான் செய்யும். அதுதான் நாளைக்கு கோபமா மாறும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். தெளிவாயிட்டேன். சரிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றி நன்றி. அடுத்ததாக காஞ்சனா அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, கோவத்தை ஒரு சொத்தா மாத்துன்றது வந்து எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருந்ததுங்க ஐயா. நீங்க சொல்லும் போது இப்படி கூட ஒரு டிப்ஸ் இருக்குமா? ஒரு வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளா இதை பாருங்க, இதை செஞ்சா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிப்ஸுங்க ஐயா. நீங்க கோவத்தை சொத்தா மாத்திக்கங்கன்னது வந்து, ஏன்னா இன்னைக்கு பார்த்தா நிறைய சமுதாயத்துல இப்ப நம்ம கிட்ட அது ஒண்ணுதானே இருக்குதுமா. ஆமாங்க ஐயா, அது நிறைய நிரம்பி இருக்குது கருமையத்துல நீங்க சொல்ற மாதிரி. அப்ப அதை சொத்தா மாத்திட்டு போயிடலாம், இல்ல கோடீஸ்வரனா மாறிடலாம்ல, ஏன் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் வாழ்க்கையில? அதுதாங்க ஒரு பெரிய டிப்ஸ். எனக்கு அப்படியே ஆச்சரியத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு நான் கூட அவங்க மேடம் சொன்ன மாதிரி மன்றத்துக்கு போறதுதான். இன்னைக்கு சீக்கிரம் போயிட்டு வேற ஒரு மன்றத்துக்கு போய் சீக்கிரம் வந்துட்டேங்க ஐயா. இன்னைக்கு அருமையான ஸ்பீச்சுங்க ஐயா. இது வந்து நாங்க மகரிஷி கிட்ட இருந்து கோபம் சினம் தவிர்த்தல் அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், இருந்தாலும் நாங்க தவிர்க்க முடியலைங்க ஐயா. இது வந்து ஒரு பெரிய ஆழ்மனதுல போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, மரமா இருந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. எப்படி நீங்க சொல்ற மாதிரி மரத்தை நினைச்சோம்னா அது வந்து அமைதி தியான நிலைக்கு போயிடுது. அதே மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு ஐயா ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு வேலையா ஆனா அது தெரியுது, அது தவறுன்னு அவங்களுக்கும் தெரியுது, நமக்கும் தெரியுது, அதையே திருப்பி திருப்பி செய்யறாங்க ஐயா. அப்ப அது எப்படிங்க ஐயா நம்ம அதை பண்றது? அப்போ நம்ம மரமா மாறினுங்களா? அது கூட இல்ல அதுதான் இப்ப அவர் செய்யறாரு,
அவர் ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்யறாரு, அது உங்களுக்கு பிடிக்காத ஆமா விஷயத்த அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்குது. பிடிச்சிருக்கு. கரெக்ட். அவர் செய்யறதுனால அந்த பாதிப்பு உங்களுக்கு வருதான் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து வீட்டுல வந்து ஒரு பாத்திரத்தை கழுவ சொல்லும் போது அந்த பொண்ணு கழுவ பிடிக்கல, அதுக்கு மேல சோப்பு போடணும், அது வேற எதுவும் போட்டு தேய்க்குது அப்படின்னா அதுக்கு தான் அது பிடிச்சிருக்குன்னா விட்டுருங்க. சரி சரிங்க. சோப்பு போட்டாதான் நல்லது அப்படின்னு நீங்க இப்போ எதிர்பார்த்துட்டு அதுக்கு மேல அவங்க பவுடர் போட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனை வரதான் செய்யும். அவங்களுக்கு பிடிச்சது அவங்க செய்யறதுக்கு டைம் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்குது. உங்களுக்கு எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு உரிமை இருக்குது, அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயத்த செய்யறதுக்கு. அப்படியே நீங்க நினைக்கிறது தவறு அப்படின்னா சொல்லுங்க. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அதனோட தனிப்பட்ட உரிமை. அந்த நபருக்கு ஒரு உரிமை இருக்குன்னு சொன்னா அதுலயே அது சேரும். அது நம்மளோட குழந்தையா இருக்கலாம், நம்ம பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், எல்லாத்துக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்குது. அப்ப போய் சொல்ற வரைக்கும் நமக்கு ரைட்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்றது பண்ணாதது அவங்களோட ரைட்ஸ். அப்படி ஃபாலோ பண்ணலன்னா நாளைக்கு பிரச்சனை வருமே சார். ஆமாம் வரும். அந்த பிரச்சனை யார் ஃபேஸ் பண்ண போறாங்கன்னா அவங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த டயத்துல வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி பரவாயில்லவா அப்படின்ட்டு ஒரு ஆறுதல் தான் சொல்ல முடியும் தவிர அந்த வழியை அவங்க தான் அனுபவிக்க வேண்டியிருக்கு. கரெக்ட் கரெக்டுங்க ஐயா, கரெக்டுங்க ஐயா. அது ஏன்னா நம்ம கூடவே இருக்கிறவங்க செய்யும் போது ஏன் இப்படி இந்த பதிவு அவங்க ஏத்துக்கிறாங்களோ என்னவோன்ற மாதிரி ஒரு மனசுல வந்து ஒரு தடங்குது, ஒரு ஆதங்கம். அதுதாங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. பட் நீங்க சொல்ற நம்ம மாதிரி நினைக்கிறது எல்லாமே கரெக்ட் இல்ல, நம்ம நினைக்கிறதே கரெக்ட் இல்ல. முதல்ல அது நான் சொல்லிடுறேன். கரெக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க டிஃபைன் பண்ணவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்து நம்மளுடைய சூழல் தான் அதை கரெக்டா தப்பாங்கிறத முடிவு பண்ணும். ஒரு காலத்துல பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு சில நபர்களை வந்து தீவிரவாதிகள்னு சொன்னது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு நம்ம அவங்க எல்லாம் தேசப்பற்றாளர்களா நம்ம மாத்திக்கிட்டோம். சரிங்களா? அப்ப அந்த ஆமா சூழ்நிலையில அவங்கள வேற மாதிரி சொல்றாங்க, இந்த சூழ்நிலையில நம்ம வேற மாதிரி சொல்றோம். ஒரே விஷயத்த ரெண்டா நம்மளால பேச முடியும். ஓகே, அது ஆமாங்க. மாதிரிதான் இந்த எல்லா இடத்துலயும் குடும்பத்திலும் இதே தான் இப்படி மாறி மாறி நடக்கும். அதனால அதனுடைய விளைவுகளை வந்து அவங்கவுங்க தான் சுமக்கணுமே தவிர நம்ம கூட ஆறுதல் தான் சொல்ல முடியுமே தவிர நம்மளால சுமக்க முடியாது. அவ்வளவுதான். அது கிளியரா வச்சுக்கோங்க. அப்படி வந்தா என்ன பண்றது, நீ சுமந்துக்கோ, நான் கூட இருக்கிறேன், பாத்துக்குவேன், ஆனா நான் சுமக்க மாட்டேன் அப்படிங்கறதுல தெளிவா இருந்தீங்கன்னா நீங்க அமைதியாயிடலாம். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா ஐயா. ரொம்ப நன்றி நன்றிங்க ஐயா, சூப்பர் டிப்ஸுங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. நன்றி. அடுத்ததாக 23 டிஒய்பிடி காஞ்சிபுரம் அவர்கள் அம்மாவா ஐயாவா? ஐயாங்கம்மா, ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. ஐயா, இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் அந்த கோபம் சொன்னீங்களா? இப்போ கோபம் வர்றது ஒண்ணு இயலாமையில வரும், இல்லைன்னா எதிர்பார்ப்பு தடைப்படும் போது வரும்னு சொன்னீங்களா? இப்போ நம்மளுக்கு உடம்புல வந்து எனர்ஜி நல்லா இருக்கும்போது சில நேரம் கோபம் வந்து நம்மளுக்கு தெரியும், இந்த இடத்துல கோபம் வந்துருக்குன்னு, ஆனா நம்மளுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனர்ஜி, அதாவது உடம்பு வந்து நல்ல எனர்ஜியா இருக்கும்போது, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும்போது அந்த கோபம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எழுச்சி உள்ள எழும்பவே இல்லை. இத இத எப்படிங்க சொல்றது? அதாங்க, இது வந்து இயலாமை தானே. இயல்பு செய்யற தன்மையில இருக்கிறதுனா எனர்ஜி இப்ப பிளஸ்ல இருக்குன்ற அர்த்தம். இயலாமைனா எனர்ஜி நெகட்டிவ்ல இருக்குன்ற அர்த்தம். லாஸ் ஆஃப் எனர்ஜில இருக்கிறீங்கன்ற அர்த்தம். அப்ப லாஸ் ஆஃப் எனர்ஜில இருக்கிறது இயலாமை. அந்த இயலாமை வரும்போது கோபம் வெளிப்படுது, அவ்வளவுதானே. பட் கோபம் வந்து வெளிப்படுத்துறீங்க சொல்லும் போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கை கால் எல்லாம் நல்லா நடுங்கும், வாய் வாய் பதட்டம் அடையும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல உங்க உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகும். அப்போ என்ன, அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள, அதாவது நீங்க கோபப்பட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்க உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜி வெளியே எடுத்து போட்டுட்டீங்க. ஏன்னா தவநிலையில நீங்க பாசிட்டிவா எனர்ஜி எடுக்கும் போது உங்க உடல்ல ரொம்ப அமைதியா இருக்கும். இது வேற ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன்ல போய் எடுக்கிறதுனால உடம்புல இருக்கிற எனர்ஜி முழுக்க காலி ஆயிடுது. ஆனா இது தவநிலையோட எண்டிற்கு தான் போறீங்க, ஆழ்நிலைக்குள்ளதான் போயிடுறீங்க. பட் ஆழ்நிலைக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், திருப்பி திருப்பி அந்த இடத்துல ரொம்ப நேரம் அந்த ரெக்கார்டிங் வந்து கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடைச்சனால அந்த நபரை பத்தியோ அல்லது வேற ஏதோ முரண்பட்ட கருத்துக்களையோ நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சோ பதிவுப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே திருப்பி ஒரு தடவை ரிட்ரைவ் பண்ணி தான் ஆகணும். அது தடுக்கவே முடியாது உங்களால. நீங்க பதிவு பண்ணீங்கன்னா நீங்க தான் ரிட்ரைவ் பண்ணி ஆகணும். அப்படி ரிட்ரைவ் பண்ணும்போது தான் நம்ம என்ன சொல்றோம், சரி தெரியாம பதிவு பண்ணிட்டேன் பரவாயில்ல, இப்ப ரிட்ரைவ் பண்ணும்போதாச்சும் நான் ஒரு நல்ல விஷயத்த ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் இல்லையா, ரிட்ரைவ் பண்ணும்போது நான் நல்ல விஷயத்த டெபாசிட் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிளாக் கரன்சியா இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயத்தை எடுத்துட்டு பாசிட்டிவான ஒயிட் கரன்சி உள்ள வச்சிடறோம். இப்ப இந்த இடத்துல எடுக்கிறதுன்னு சொல்றீங்களா? எடுக்கிறதுங்கிறது எப்படிங்க எடுக்கிறது? இப்போ திருப்பி அந்த நபரை பார்த்து கோபப்படுறீங்கல்ல,
அதை எடுக்கிறது. ஓஹோ. இப்போ உங்க பேர் என்னங்க ஐயா? பேரு என் பேர் சரவணன்யா. வயசு சொல்லுங்க. பி சரவணன். வயது 34ங்கய்யா. ஓகே. நான் உங்களை விட கொஞ்சம் ரொம்ப பெரிய வயசு, எனக்கு 55 வயசு ஆச்சு. ஓகே, நான் உங்களை வாடா சரி. போடாம பேச போறேன். உனக்கெல்லாம் அறிவு இருக்கடா சரவணா, எந்த தின்னுட்டு வந்திருக்கிற, புத்தி இருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு கோவம். சரி, என்ன பார்த்து இப்படி சொன்னாரு, அந்த ஆளுக்கு அறிவு இருக்கு, அந்த ஆளுக்கு அறிவுதான் இருந்தாலும் என்ன பார்த்து பேசிடலாமா அப்படி அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு நல்லா வரும். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஆகுனா, இந்த ஆளா அன்னைக்கே என்னை பார்த்து அப்படி கஞ்ச, இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது ஆனா கத்த தெரியும் அப்படின்ட்டு உங்களோட பதிவு வெளியே வரும். ஓ, அப்ப திரும்பி ஒரு டைம் வரும்போது பதிவு வந்து அங்க அந்த வருது, வெளியே வருது. வெளியே வர்றது. இப்பதான் நான் பேசி முடிச்சுட்டேன், உங்களுக்கு பதிவு ஆயிடுச்சு. பதிவு நீங்க தான் பதிவு பண்ணீங்க, நான் பதிவு பண்ணேன். ஓகே, எனக்கு இப்ப சரவணன்னா யாரு, என்ன வயசு, எனக்கு அதை பத்தி எதுவும் எனக்கு தெரியாது, ஆனா கத்திட்டேன். ஓகே, உங்களுக்கு என்னோட வார்த்தைகள் ரொம்ப காயப்படுத்துறதுனால உங்க பதிவுக்குள்ள போயிட்டேன். நீங்க என்ன இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, என்ன வந்து உங்க ஆள் மனசுக்குள்ள பதிவு வச்சுட்டீங்க. இப்ப நான் பேச போறேன்னு சொல்லி கனகாமா மெசேஜ் அனுப்புனாங்கன்னா டெஃபினட்டா உங்க பதிவு வெளியே வருமா? ஆமாங்க. ஆமாமா. எப்படி எல்லாம் வரும்னா முரண்பாடா வரும். இந்த ஆளுக்கு வரும். ஒண்ணும் தெரியாது, இந்த ஆளு ஒரு வெட்டு இவன் கத்ததான் தெரியும் அப்படின்ட்டு நமக்கு பதிவுக்கு மேல பதிவு வரும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அது வெளியே வர்ற அக்கேஷனை வந்து நம்ம தப்பா புரிஞ்சு திருப்பி பதிவு பண்றோம். ஓ. இப்பதான் நான் என்ன சொல்றேன், என்னை பத்தி உங்களுக்கு கோவம் வந்துருச்சு இல்லையா, வரட்டும், சந்தோஷம், அது பதிவுல இருந்து வெளிப்படுதான் அது. இப்ப நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, ஆமா நான் சீக்கிரம் ஒரு நல்ல வண்டி வாங்கணும், பதிவு வச்சிருங்க. இப்ப வெளியே நான் போறேன், உள்ள வண்டி உள்ள வந்து உட்காருது, எங்க வந்து உட்காருது, சேம் மொமெண்ட் தான் பண்ண முடியும், ரொம்ப நேரம் கழிச்செல்லாம் பண்ண முடியாது. ஓ, அந்த பசி வரும்போது சாப்பிடுற மாதிரி இந்த உணர்ச்சி வரும்போது அந்த உணர்ச்சியிலே இந்த நல்ல விஷயத்தை போட்டு பதிச்சா அது பேலன்ஸ் ஆயிடும். ஆமா, வெளியே போறது கெட்டது, உள்ள போறது நல்லது. சோ உள்ள போறது நல்ல விஷயத்தை என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு தடவையில பண்ண முடியாது, திருப்பி என்னை பத்தி பேசும்போது அவ்வளவு கோவம் வராது, கொஞ்சம் வரும், திருப்பி ஒரு பதிவு போடுங்க. ஓகே, இப்படி ஒரு 2 தடவை 3 தடவை என்னை பத்தி நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு பதிவு வந்துருச்சு வச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் என்னை பத்தி கனகாமா சொல்றாங்க இந்த மாதிரி இன்னைக்கு அவர் பேச போறாருன்னா நீங்க ரியாக்டே பண்ண மாட்டீங்க. ஏன் ரியாக்ட் பண்ணல, அங்க பதிவே இல்லை என்கிட்ட, அதான் போயிடுச்சு, அதுக்கு மேலதான் நான் வேற போட்டுட்டேன்ல. அப்ப போட்டது எனக்கு எப்படி, எனக்கு சாதகமா நான் போட்டு வச்சிருக்கிறேன், அதுவும் எனக்கு லாபமா தானே முடிய போகுது. ஆமாங்க. ஆமாமா. இப்படிதான் உங்க கோபத்தை வந்து சொல்லுங்க. இப்போ இப்போ சாமிஜியோட புக்ல ஏதோ இடத்துல படிச்ச மாதிரி இருக்கு. இப்போ ஒருத்தரை பத்தி எதிர்மறையா நம்ம பேசும்போது அவங்களோட எதிர்மறை கர்மாவை நம்ம எடுக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நான் உங்களை பத்தி நெகட்டிவாவோ ஏதோ பத்தியோ உங்க மேல இது பண்ணும்போது உங்களோட எதிர்மறையான கர்மாவை நான் எடுக்கிற மாதிரி ஆயிராதா? அது அது இதுல அப்ளிகபிள் ஆகுமா இந்த விஷயத்துல? ஐயா நீங்க அதாவது என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிளா இருங்க. இப்ப ஐயா இவர் மகரிஷி ஐயா சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்துக்கள், சரிங்களா? அந்த தன்மையிலேயே நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்பவும் அதுக்குள்ள போய் அதை வந்து சினம் தவிர்த்தல் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும். இப்ப நம்ம சொன்னது என்னன்னா, டே டு டே ஒர்க்குக்கு உங்களுக்கு நார்மலா வரக்கூடிய விஷயங்களை நீங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கோங்க. அப்படி வரும்போது அவரோட கர்மம் எனக்கு வருமா அப்படின்னா திருப்பி பயப்படுத்தி திருப்பி வந்து அவரை பத்தி நினைக்கிறத அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க சொன்னா நீங்க என்ன நினைச்சிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காது அப்படின்னா குரங்க நினைக்காம மருந்து தொடவே முடியாது, சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க குரங்கையும் நினைச்சுக்கோங்க, மருந்தையும் நினைச்சுக்கோங்க, எல்லாத்தையும் நினைச்சுக்கோங்க. அதை வந்து நீங்க தடுக்கவே வேணாம், சிம்பிளா வா நீங்க எத்தனை பேர் நினைக்கிறியோ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைம் உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சுங்க ஐயா. நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன் ஐயாக்கு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்ப சரியா இருக்குங்களா? இப்ப கேக்குதுங்க. ஓகே, அப்ப வந்து நீங்க ஒரு விஷயம் வந்து நீங்க தடுக்க ட்ரை பண்ணீங்கனாலே அதுக்கு பவர் அதிகமாயிடும். அதுதான் நம்ம கர்மம்னு சொல்றோம். ஓகே, அந்த சிந்தனை வேண்டாம் 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 சொல்ல சொல்ல உங்களுடைய எண்ணங்கள் கூட்டிகிட்டே தான் போகும். நம்ம என்ன சொல்றோம், நீ இன்னொரு பேரை கூட்டிட்டு வரையா, சிந்தனையில கூட்டிட்டு வா நான் பாத்துக்கிறேன், ஏன்னா நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதானே நான் உள்ள போக முடியும், ஆழ்நிலைக்குள்ள போக முடியும்.
என்னை டிஸ்டர்ப் பண்ண, ம் நான் உன்னை வச்சு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லி ம் நீங்க உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் என்னை பத்தி ம் யாராச்சும் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தெரியும், ஓகே விடு அவரும் பேசிட்டு போனாரு அப்படின்னு தான் தோணுமே தவிர அங்க உங்க உடம்பு ம் ஆடாது, எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, எதுவுமே பண்ணாது. பட் அந்த நேரத்துக்குள்ள நடந்த அந்த ஒரு 3 மாதங்கள் நடந்த பிரச்சனைக்கு நீங்க பாசிட்டிவானது உள்ள சாதிச்சுட்டீங்க. இது நமக்கு 2 in 1. ஒண்ணு வெளியே போயிடுச்சு, ஒண்ணு பாசிட்டிவ் உள்ள கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வேற ப்ரெஷர் வேண்டியது இல்லை. ஈஸியா நீங்க ம் சக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க அதாவது ம் கோபம் இருக்கிறவங்க சொத்து ஈஸியா சேர்க்கலாம். அதுதான் நம்ம இங்க சொல்ல வரோம். ம். இது வந்து அந்த நபரை சும்மா நினைக்கும் போது வர்ற ரியாக்ஷனுக்கே இந்த விஷயத்த அப்ளை பண்ணி அதை சரி பண்ணலாம் இல்லைங்கய்யா? தாராளமா தாராளமா ஆபீஸ்ல உங்க சூழ்நிலையில யாராச்சும் உங்களை கடுப்பேற்றி வச்சிருந்தாலும் அவரை எல்லாம் நீங்க தாராளமா இதை யூஸ் பண்ணி பாருங்க. ஓ சரிங்க, ஓகே ஓகேங்க. நான் ஒரே ஒரு கேள்விங்க. இப்போ நம்ம ஒரு நபருக்கு வந்து ஏதோ ஒரு மருத்துவ தேவை, ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கு, அவருக்கு ஏதோ உடம்புல குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சரியான மருத்துவரை ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவருக்கு சரியான மருத்துவரை படுத்துறோம்னு வச்சுங்களேன், அந்த டைம்ல வந்து சிலர் சொல்றாங்க அது மாதிரி கொடுத்தா அவங்க கஷ்டப்படணுங்கிற ஒரு விதி இருக்கு, ஆனா நம்ம கொடுத்த அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த கர்மா நம்மளுக்கு வரணும்னு ஒருத்தர் சொல்றாரு. இது என்னால அதை விளங்கிக்க முடியல, எப்படின்னு அது கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல நீங்க பொதுவா இந்த கர்மா வந்து நிறைய பேர் கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறைய வச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் மனித தன்மையில ஒரு இருக்கக்கூடிய ஒரு மிக 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 முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தரோட இதுக்கு வந்து சால்வேஷன் கொடுக்கறது வந்து மனிதருக்கு மட்டும்தான் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். எவ்வளவு தூரத்துல இருந்தா கூட ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லலாம், அவனோட கவலையில பார்த்து பண்ணலாம். அப்படி நிறைய நமக்கு வந்து மனிதர்களுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் பிரச்சனைக்கு நீங்க கைட் பண்றதுனால அவரோட கர்மா உங்களுக்கு வராது. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு கைட் பண்றதுனால எப்பவுமே ஒரு விஷயம் தெளிவா இருங்க, விதைக்கிறது தான் வளரும். சரிங்களா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இதுவும் முக்கியமான ஒரு ஃபார்முலா. நீங்க கெட்ட எண்ணத்துல வச்சு அவருக்கு ஒரு நல்லது பண்றேன்னு பண்ணா கூட, இப்ப நிறைய பேர் பண்றாங்க, ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை வந்து 100 பேருக்கு காமிச்சு பாருங்க நான் பணம் சேர்த்துறேன், அவங்களுக்கு எல்லாம் நீங்க பணம் கொடுங்க அப்படின்னா அவர் செய்யறது நல்லதுங்கிற பேர்ல தீமை அப்போ அவருக்கு வரக்கூடிய விளைவுகள் வந்து தீமைகளை இப்ப அவர் அனுபவிக்க வேண்டி வரும். இப்போ ஒரு நபருக்கு வந்து நீங்க நல்லது பண்ற சார், அப்ப அவரோட வறுமை போயிடுச்சுன்னா அந்த வறுமை என்ன தாக்கிடுமா அப்படின்னா கண்டிப்பா வராது. ஒருத்தர் உடல் சோர்வா இருக்காரு, நான் அவருக்கு வந்து தண்ணி ஊற்றி கொடுக்குறேன் சார், தண்ணி ஊற்றி அவர் சாப்பிட வச்சு எந்திரிச்சு அனுப்புறேன், அதனால அவரோட சோர்வு என்ன வந்து தாக்குமா? கண்டிப்பா தாக்காது. நீங்க என்ன எண்ணத்துல கொடுக்குறீங்கிறது முக்கியம். இதனால நான் பப்ளிசிட்டி தேடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது தவறான விஷயம். சரிங்க, ஓகே. எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு சார், அவர் கொடுக்கணும்னு தோணுச்சு செஞ்சேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க போயிட்டே இருக்கிறீங்களா, கண்டிப்பா அது நல்லது மட்டும் தான் நடக்கும். அதுலதான் கர்மா சேருமா சேராதாங்கிறத முடிவாகும். ஓ சரிங்க, ஓகே ஓகே. சரிங்க, ரொம்ப நன்றிங்க, கரெக்டா புரிஞ்சுதுங்க. வாழ்க வளமுடன். சரிம்மா, வாழ்க வளமுடன் சரவணன். கோச்சுக்காதீங்க. எதுக்குங்க? நான் தான் திட்டேன்ல உங்களை. இல்ல அதுதான் நீங்க ஆல்ரெடி அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டீங்கல்ல. ஒரு உங்களுக்கு நெருங்கிய நபர்கிட்ட வந்து இது நீங்க முன்கூட்டியே ஒரு அவேர்னஸ் இதேதான் நான் ஃபேமிலிக்குள்ள நீங்க இதுதான் சார் நான் ஃபேமிலிக்குள்ள முன்னாடியே சொல்லி வைங்கன்னு சொல்றது அதுதான். இப்ப நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, நான் உங்களை திட்ட போறேன் கோச்சுக்காதீங்கன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சேன். சோ உங்களுக்கு வலிக்கல. இதே நான் அந்த வார்த்தையை சொல்லாம உங்களுக்கு திட்டியிருந்தேன், எங்களை என்ன சொல்லணும் இப்படி லூஸ்தனமா பேசுறீங்க, நான் எடுத்தோட நான் பேசியிருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வழியை கொடுத்து அதுக்கப்புறம் அதை நீங்க ரெஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் யாராச்சும் நமக்கு நபர்கள்ட்ட சொல்லி வச்சுக்கோங்க அப்படி சொன்ன காரணமே இதுதான். ஓ சரிங்க, இது ரொம்ப சூப்பரான இன்புட்ங்க, அது ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா, சிறப்பான பதில். வாழ்க வளமுடன், மிக்க நன்றிங்கய்யா. அடுத்ததாக NSDKK அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பாய் பாய். நானு ஹலோ கேக்குதா? சரியா கேட்கலீங்கம்மா நீங்க பேசுறது. நான் பாய். ஓகே. கோவப்பட்டா மனசு வந்து சரியா வேலை செய்யாது. அது வந்து அதோட கண்ட்ரோல்ல தான் நம்ம இருப்போம். அது நம்மளுடைய கண்ட்ரோல் நம்மளே இருந்தா பிரச்சனை இல்லை. ஆழ்நிலையில இருக்கிறமே தவிர மனசு கண்ட்ரோல்ல இருந்தா எந்த யூஸுமே இல்லையா? அதான் இல்ல உங்க கேள்வி எனக்கு ரொம்ப தெளிவா புரியல.
கனகம்மா அந்த கேள்வி தெளிவாப்படுத்துறீங்கன்னு நல்லது. அவங்க ஐயா ஸ்பீச் எனக்கு விட்டு விட்டு அவங்க என்ன வந்ததுனால தெளிவா ஐயா, புரியல. என்ன வாழ்க வளமுடன் ஐயா. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, சொல்லுங்கம்மா. கோபப்படும் போது நம்ம நம்மள மீறி தானே இருப்போம், நம்ம எப்படி ஆழ்நிலைக்கு போக முடியும்ன்ற கேள்வி கேக்குறாங்க ஐயா. அதுதானங்கம்மா? ஓகே, கோவப்படும் போது இல்ல சொல்லுங்க. கோவப்படும் போது நம்ம ஆழ்நிலையில இருந்தாலும் மனசுடைய கட்டுப்பாட்டுல தானே இருப்போம். எப்படி நம்ம கட்டுப்பாட்டுல எப்படி நம்மளே வர வைக்க முடியும் தான் கேள்வி. இப்ப உங்களுக்குள்ள எப்படி வர நம்ம வைக்கிறதுக்கு அதாவது இப்ப நீங்க அந்த கோவப்படும் பொழுது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டோம், மனசோட கட்டுப்பாட்டுல தானே இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி ஆழ்நிலைக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்வி கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? கரெக்ட் ஐயா. சரிம்மா. அதாவது கோவப்படும் போது கண்டிப்பா நம்ம கண்ட்ரோல்ல நம்ம இருக்க மாட்டோம். அதாவது இது எல்கேஜியில் இருக்கிற குழந்தைய நிலையில தான் நம்ம இருப்போம். பட் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எல்கேஜில இருந்து சப்ஜெக்டை கத்துக்கிட்டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு போற மாதிரி இந்த கண்டென்ட்டை இப்ப நம்ம சொன்ன மெத்தடை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கே கண்டிப்பா உங்களால உங்க மனசை விட்டு நீங்க வெளியே வர முடியாது. கொஞ்ச நாள் ஆகும். ப்ராக்டிஸ் இப்படி ஒரு பொருள் இருக்குது, இப்படி ஒரு மெத்தட் இருக்கு சொன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்க மனசுக்குள்ள நீங்க கோவப்படுறதை நீங்க பார்க்க முடியும். அதுதான் இங்க முக்கியம். அதான சொன்னேன், நீங்க ஒரு ஆபீஸ்ல இருக்கிறீங்க, எனக்கு கோவப்பட்டாதான் சார் வேலை நடக்குது அப்படின்னா கோவப்படுங்கன்னு சொல்றேன். எப்படி கோவப்படணும்? உங்களுக்கே தெரிஞ்சு நீங்க கோவப்படணும். ஆனா நீங்க சொல்றது என்னன்னா, நான் கோவப்படுறது எனக்கு தெரியாது, என்னோட கண்ட்ரோலை விட்டு வெளியே போயிடுது அப்படிங்கிறீங்க. அப்படி போறதுனால தானே உடல்ல இருக்கிற எனர்ஜி எல்லாம் போயிடுது. அதே நான் கோவப்படுறத எனக்கு தெரிஞ்சுதான் நான் கோவப்படுற மாதிரி கத்துறேன். இப்ப உதாரணத்துக்கு சரவணன்ட்ட நான் பேசினேன், சரவணன் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு நான் திட்டுனேன். திட்டுறது காரணம் நான் என்ன புரிஞ்சுட்டு நான் சத்தம் போடுறேங்கிறது தெரிஞ்சு நான் கத்துறேன். அதனால எனக்கு ஒரு அதிர்வும் இருக்காது. என் மனசுக்கும் தெரியும் நான் கத்திட்டு இருக்கிறேன், சும்மாதான் கத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். அப்ப கோவப்படும் போதெல்லாம் உங்க மனசுக்கு சொல்லி நீங்க புரிய வச்சுதான் செய்யணும். இது ஆரம்ப நிலை. 2வது நிலையில அப்படி கோபம் ரெக்கார்ட் ஆகிருக்குது, அது எடுக்கும் பொழுது அது வெளியே வரும்போது உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை பதிவு பண்ணுங்கன்னு சொல்றோம். ஸோ ரெண்டுமே நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய 2 விதமான நாள்பட தான் நடக்குமே தவிர ஒரு நைட்டோட நைட்டு அது நடக்காது. இந்த 2 மெத்தடையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ தட் உங்களோட கோவங்கிற தன்மையே போயிடும் உங்கள்கிட்ட. அதுதான் இல்ல கஷ்டம். மற்றவங்களாம் பார்த்தா நம்மளுக்கு இருக்க மாதிரியும் பைத்தியக்கார மாதிரியும் சொல்லுவாங்க. பரவாயில்ல, நமக்கு அதுவும் சந்தோஷமா தான் இருக்கும். அதனால கடந்து போயிடலாம் நம்ம. ஆனா நம்ம கோவமா ஒரு நபர் பத்தி நினைக்கிறப்ப அவங்களுக்கு நம்ம கோவம் போய் தாக்கி அவங்கள ஏதாவது பண்ணிடுமா? அப்ப நீங்க அவங்கள தாக்குதா இல்லையா, உங்களையே தாக்கிட்டு இருக்குல்ல, அது தப்பு தானே. முதல்ல அவங்கள தாக்குதுங்கிறது 2வது கட்டமா வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கோவப்படுறீங்க, என்னை பத்தி நீங்க கோவப்படுறீங்கன்னா அந்த தாக்கம் எனக்கு ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா முதல்ல உங்க உடம்பே டேமேஜ் ஆயிட்டு இருக்குல்ல, முதல்ல அந்த அடைக்கணும் இல்ல, அந்த பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணலாம்ல. அதுக்கு அந்த பக்கம் போய் அதை டிராவல் பண்ணி ஃப்ரீக்வன்சியா போய் அந்த பக்கம் அந்த நபரை போய் அட்டாக் பண்றதுங்கிறது 2வது கட்டம். பட் இங்க இருக்கிற முக்கியமான இடத்துல வீக்னஸ் இருக்கு, அதை சரி பண்ணிட்டீங்கனாலே போதுமே. நீங்க அதை மட்டும் தான் சரி பண்ண முடியும். மற்றது அவரை போய் தாக்குதா இல்லையாங்கிறது நீங்க சரி பண்ண தேவையே கிடையாது. அதான் சொல்லுவோம், எல்லாருமே அவங்கவுங்க கரெக்டா இருந்தா நமக்கு தனியா ஒருத்தர் தேவைப்பட மாட்டாங்க, நம்மளை மானிட்டர் பண்றதுக்கு ஒருத்தர் தேவைப்பட மாட்டாங்க. இங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா மத்தவங்க கரெக்டானா நான் கரெக்ட் ஆயிக்கிறேன் நினைக்கிறது தான் பெரிய தப்பு. ஸோ இது ஒரு முயற்சி தான், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால குழப்பமா யோசிக்க வேண்டாம், தெளிவான விஷயம் தான். உங்களுக்கு கோபம் ஒரு நபரை பத்தி வரும்பொழுது உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை பதிவு பண்ணுங்க, போதும். வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம். அது எப்படி? அப்புறமா இன்னொரு டவுட், அது எப்படி என்ன டைம், அதுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணி அது ஏதோ ஒரு நபரை பத்தி நம்ம திடீர்னுலாம் கோவப்பட முடியாது, அது யோசிச்சுதானே பட முடியும். கண்டிப்பா அந்த எப்போ கோபம் வருதோ அப்ப நீங்க தயாரா இருக்கணுமா. அதுதான் சொன்னேன், இதுக்கு பிராக்டிஸ் வேணும்னு சொல்றது அதுதான். எனக்கு நாளைக்கு எப்ப எத்தனை மணிக்கு கோபம் வரும்னு இன்னைக்கு நான் சொல்ல முடியாது இல்லையா. அப்ப எப்ப வேணாலும் எனக்கு கோபம் வரலாம். அப்ப வரும்போது நான் என்ன பண்ணணுங்கிறதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிதான் ஆகணும். ஸோ முதல் டைம் கோவப்படும் போது அந்த பிராக்டிஸ்ல மறந்து போயிடும். 2வது தடவை கோவப்படும் போது மேபி ஞாபகம் வரும். 3வது தடவை கோவப்படும் போது ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதனோட டைம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் இருக்கும். அதுதான் சொன்னா பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் கிடைக்கும். உங்களோட வயது 60க்கு மேல இருக்குமாமா? இல்ல எனக்கு 13 வயசு.
13 வயசா? ஆமா. அப்ப இப்பத்துக்கு இதை பத்தி யோசிக்கவே வேணாம். நல்லா கோவப்பட்டு கத்தி முடிச்சுக்க, லைஃப் என்ஜாய் பண்ண, அப்புறம் பாத்துக்கலாம். ஏதோ பெரிய வயசுக்காரங்க யோசிச்சு பேசுறது மாதிரி இப்போதைக்கு நீ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற, தூக்கி போட்டுரு. ஓகே. ஓகே, கோவம் எல்லாம் ஒன்றும் பண்ணாது, சரியா? ரிலாக்ஸ் ஆகு. சின்ன சின்ன கோவம் ரொம்ப நல்லதுதான், வாழ்க்கையில ரகலை பண்றது நல்லா இருக்கும். சந்தோஷமா இரு. நீ பேசி திக்கி திக்கி பேசுறத பார்த்துட்டு நான் ரொம்ப வயது கூடனவங்க பேசுற மாதிரி இருந்தது. ஓகே, சின்ன வயசுல அழகா நீ பேசு, நல்லா இருக்கும். நீ கோவப்பட, நான் பார்த்து ரசிக்கிறேன். என்ன பார்த்து திட்டு, நீ வேணா வேணா திட்டு பாரு. வேணாங்கய்யா, வேணாங்க. சும்மா திட்டு, ஒரு 2 வார்த்தை திட்டு, கேட்டுக்கிறேன். அறிவு இருக்கா முண்டமே, சொல்லு, கேட்டுக்கிறேனே. எனக்கு திட்டெல்லாம் தெரியாது. வரமாட்டேங்குது பாத்தியா? பாத்தியா, சிரிக்கிறது ஈஸியா நடக்கும், கோவப்படுறது கஷ்டம், தெரியுதா? ஆனா கஷ்டமானதா நம்ம ஈஸின்னு நினைக்கிறோம், சரியா? சோ சந்தோஷமா கோவப்பட்டுட்டு இரு, பாத்துக்கலாம். அடுத்ததுமா. ஓகே ஓகேம்மா, நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரசன்னா ஷர்மிலி அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அருமை அருமை, ரொம்ப நன்றி ஐயா. ஆனா முரளி தம்பி, அந்த சரவணன் தம்பி நல்லா நான் கேட்கணும்னு நினைச்சத நல்லா ஆன்சர் கொடுத்துட்டீங்க. அருமை ஐயா, அற்புதம் ஐயா, நன்றி ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. உங்க ஸ்பீச் தொடரணும் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா, எவ்ரி மந்த் வந்துட்டு தான் இருக்குதுமா, பேசுவோம் நம்ம. ஓகே ஐயா, ஓகே ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக டிஎன் கவிதா அம்மா அவர்கள். சரஸ்வதி அம்மா அவர்கள். கவிதா எங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணல, மறுபடியும் டவுன் பண்ணிட்டாங்க. சரஸ்வதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா, இன்னைக்கு உங்க ஸ்பீச் சூப்பரா இருந்துச்சுங்கய்யா. எனக்கு வந்து ஒரு கேள்வி என்னங்கய்யா, இப்ப வந்து ஒருத்தர் மேல கோபப்படுறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடியே நம்ம கோபப்படுறதுனால நம்ம உடம்பு தான் பாதிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கோபத்தை வந்து அப்படியே மனசளவுல கட்டுப்படுத்தி அப்படியே அமைதியா இருந்துக்கலாமாங்கய்யா, வெளிப்படுத்தாம? வேண்டாமா, அப்படி கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்க உடல் பாதிப்படையும், ரொம்பவும் பாதிப்படையும். கோபத்தை அதிகமா அடக்கிறவங்க எல்லாத்தையும் வலது பக்கம் வந்து பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சுலபமா நடக்கும், சரிங்களா? அதனால அது வந்து செய்யவே வேண்டாம். கோபத்தை வெளியே விட்டுருங்க. கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு காயப்படுத்துறதுக்கு யாராச்சும், அதுக்குதான் சொன்னேன், யாராவது ஒரு நபரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நபர்கிட்ட நல்லா மனம் விட்டு பேசி, சிரிச்சு பேசி, அந்த நபரை கோபம் வரும்போது கத்திருக்குன்ட்டு வச்சுக்கோங்க. அவரை போய் கத்துங்க. கத்தும்போது அந்த நபர் நல்லா புரிஞ்ச நபரா இருக்கனால நீங்க கோவப்படும் போது அவரு உங்களை பரிதாபமா பார்ப்பாரு. பாவம், என்னென்னமோ பாவம் இப்படி வந்து வளர்றாளே அப்படின்னு தான் தோணுமே தவிர, உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவர் உயிர் கொடுக்காம விட்டுடுவாரு. அதுலயே எல்லாமே சரியாயிடும். அப்படி இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு அப்படி ஒரு சரியான நபர் அமையல, நான் அப்படி பேச முடியாது அப்படின்னா, நீங்க ரொம்ப சுலபமா உடையக்கூடிய பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு குழந்தைங்க விளையாடுற மண்பானை அல்லது சின்ன சின்ன கண்ணாடி பொருள், அதை மாதிரி ஏதாச்சும் வாங்கி, கண்ணாடி பொருள் கூட சில சிரமம், மண்பானை மாதிரி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப சுலபம். அந்த மாதிரி கோவப்படும் பொழுது ஒரு மண்பானை, ஒரு சின்ன மண்பானை, இந்த குழந்தைங்க விளையாடுற சொப்பும்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற பொருளை வாங்கி ஓங்கி உடைச்சிருங்க. உடைச்ச உடனே உங்க கோபம் வந்து தானாவே குறைஞ்சிருமா. அது வந்து உடைச்சு சரி பண்ணணும். இது வந்து கோவம் வந்து அப்படிதாங்க பண்ணுவேன். ஆனா இப்ப ரீசெண்டா கோவப்பட்டு போட்டு நம்ம வேஸ்டா நம்ம உடம்புதான் கெடும், டென்ஷன் ஆகி ஏன் நம்ம உடம்ப கெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துக்கிறதுங்க. அதான் அந்த கோபத்துக்கு 2 காரணம் சொன்னேன் இல்லைங்களா? ஒன்னும் உங்களோட இயலாமையினால கோபம் வருது, இல்லைன்னா உங்க எதிர்பார்ப்பு கவர் பண்ணலன்னா கோபம் வருது. அப்ப அது ரெண்டுமே உங்க கையில தான் இருக்கு. அது ரெண்டையும் நீங்க விட்டுருங்க. உங்க இயலாமை இருந்துச்சுன்னா உங்க உடம்ப சரி பண்ணுங்க, அல்ல எதிர்பார்ப்பு இருக்குன்னா எதிர்பார்ப்பை விட்டு வெளியே வாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கோபம் யாருனாலையும் வராது. அதான் வரும், சின்ன சின்ன கோபம் வருது. எவ்வளவு நேரம் அப்படின்னது, அந்த நேரத்துக்கு எவ்வளவு நேரம் ஹோல்டு பண்றீங்களோ அதை பொறுத்து உங்க உடலோட பாதிப்பு இருக்கும். கொஞ்ச நேரம் வந்துட்டு போனா உடல் தாங்கிக்கும். அதுவே ரொம்ப நாள், ரொம்ப மாதங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உடல் பாதிப்படையும். ஓகேங்க, ஓகேங்க, நன்றிங்க. மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக டிஎன் கவிதா அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? கேக்குது, கேளுங்கம்மா.
ஐயா நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு ஒரு முறை வகுப்பெடுத்தப்ப நான் அட்டன் பண்ணியிருக்கேங்க ஐயா. அதையும் ஆனா ஃபுல்லா அப்ப எனக்கு கேட்கற வாய்ப்பு இல்லை. ஆனா புரிஞ்சுக்க முடியுது நீங்க என்ன சொன்னீங்கன்னு. அதையும் நீங்க சொன்ன மாதிரி ஹீலர் பாஸ்கர் ஐயா ஸ்பீச்சும் சேர்த்து இப்ப நீங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் நான் ஒரு சிலது வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தாங்கய்யா இருக்கேன். அது வந்து எப்படின்னு இத்தனை பேர் டவுட் கேட்கறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஃபீட்பேக்காகவும் இருக்கலாம். இன்னொன்னு ஒரு டவுட் நான் ஒன்று கேட்கணும், அதுக்காக தான் இப்ப கேட்கறேன். இப்ப என் பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேங்கய்யா. நீங்க சொல்ற மாதிரி அம்மா நான் கத்தனேன்னா நீ வந்து அதை பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கய்யா. ஸோ அந்த கோவத்தை வந்து நீங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் வச்சு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்றதை என்னால உணர முடிஞ்சுது. இப்ப அவ என்ன பார்த்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கோவம் அப்ப கோவத்தால பிரயோஜனம் இல்லையா, சார் இதுதான் சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த மாதிரி எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை வரும்போதோ இல்ல கோவம் வரும்போதோ நான் மார்க் எடுக்கணும், நான் இந்த வேலைக்கு போகணும் அந்த வேலைக்கு போகணும், அவளும் வந்து அதை கொஞ்சம் மாத்திக்க ஆரம்பிச்சிருக்காங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா முதல்ல. ரொம்ப நன்றிம்மா. அற்புதம் அற்புதம் அற்புதம். இன்னொன்னு இதுல என்ன என்ன டவுட்னா, எனக்கு வயசு 45 ஆகுதுங்கய்யா. இப்ப கோவப்பட்டு ஒரு 20-25 வருஷமா பழகி இருக்கோம் இல்லையா, இதையும் மாத்த முடியுமா அப்படிங்கிறதுதான் இப்ப என்னுடைய டவுட். நல்ல ஃபுல்லாவே நீங்க சொல்ற மாதிரி நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியுமா? ஓகே, இப்போ இன்னும் 10 ஆண்டுகளோ இல்லைன்னா ஒரு 20 ஆண்டுகளோ எத்தனை ஆண்டுகள் உங்களோட கோபத்தோட பதிவு இருந்தாலும் இந்த மெத்தட்ல ஈஸியா நீங்க சாதிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் கல்யாண நாள் அன்னைக்கு என்னுடைய மனவரையில யாரோ ஒருத்தர் என்னை காயப்படுத்துறாங்க, அவங்கள பத்தி இப்ப நினைச்சா கூட எனக்கு உடல் நடுங்குது அல்லது எனக்கு கோபம் வருது அப்படின்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் ரெக்கார்டையும் எடுங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு கோபப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா எல்லாத்தையும் எடுங்க. ஒவ்வொரு கோபத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் விஷயத்த ரெக்கார்ட் பண்ணிட்டே வாங்க. அதாவது அந்த பதிவு எல்லாமே உங்களால அழிக்கப்பட முடியாம அப்படியேதான் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? சோ அந்த பதிவுக்கு இன்னும் உயிர் இருக்கா இல்லையாங்கிறது கோபங்கிற உணர்ச்சி வழியா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சோ அப்ப அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தை ஒரு நல்ல மரமா மாத்தி வச்சுக்கோங்க. முள் மரத்தை வேற மரமா மாத்தி நட்டு வச்சிருங்க. வேலை முடிஞ்சு. அப்பதான். சரிங்கய்யா சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. நான் லேட்டா கத்துக்கிட்டாலும் உங்க மூலியமா என் பொண்ணு சீக்கிரமா இந்த கலையை கத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுக்கு லேட் இல்லம்மா, ரைட் டைம்ல தான் இருக்கிறீங்க. இன்னும் நிறைய இடத்த கடக்க வேண்டி இருக்கு, அதனால அப்பதான் தேவைப்படுது. இது வந்து ரைட் டைம்ல நீங்க கத்துட்டு இருக்கிறீங்க. அவங்க ரொம்ப ஏர்லி டைமா கத்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ரொம்ப நல்லதுமா. சரிங்கய்யா சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். சிறப்பு. அடுத்ததாக ஜா அவர்கள் மீண்டும் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டீங்க, நீங்க பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு நீங்க பேசும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சு. இந்த உடைக்கிறது சொன்னீங்கல்ல, மண்பானை உடைக்கிறதுன்ட்டு கோபம் வரும்போது, அது ஃபாரின்ல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிளேஸே வச்சிருக்காங்களாம். என்னன்னா உடஞ்ச டிவி அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து போயிட்டு ஒரு இடத்துல வச்சு அவங்க ஃபேமிலியா போயிட்டு ஒவ்வொன்றுத்தையும் வந்து ஒரு நபரை நினைச்சு உடைக்கணுமா அப்படின்றது ஞாபகம் வந்துச்சு. எனக்கு அதை சொல்றதுக்காக தான் பண்ணேன். இன்னொன்னு என்ன டவுட் என்னன்னா, இப்போ இந்த குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு பையன் இருக்கான். இப்ப நம்ம வந்து வீட்டுல இருக்கும்போது ஃபுல்லா போனே வச்சுட்டு இருக்கான், இது பண்ணிட்டு இருக்கான், எதுவுமே செய்ய மாட்டேன், கத்திட்டே இருப்பேன் நான், இது செய் அது செய். அவனுக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல எப்படி ஹேண்டில் பண்றது? நம்ம அமைதியா இருக்கணும், அவனை வந்து அவன் செய்ய வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு. வாழ்க வளமுடன். ஓகேம்மா. இப்ப அது வந்து ஒரு நிமிஷமா கிடைக்குதா, ஸ்பீச் இருக்கான்னு தெரியல. திரும்ப ஸ்கிரீன்ல ஏதோ வேற ஏதோ மாற்றம் வந்துருச்சு. கேக்குதுங்க, நீங்க பேசுறது கேக்குது. வேற ஏதோ ஸ்கிரீன்ல ஏதோ வேற ஏதோ ஸ்கிரீன்ஷாட் போட்டுருக்காங்க, நீங்க பேசுறது கேக்குது. ஆமாங்க. ஓகேம்மா. இப்ப வந்து நீங்க குழந்தைகளை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து இன்னும் நாலேஜ் பத்தாதுதான் சொல்றேன். ஏன்னா அவங்களோட வந்து நீங்க அந்த மொபைல கொடுத்து பழகிட்டு அதுக்கப்புறம் மொபைல் வா அப்படின்னா நம்மளாலேயே யோசிச்சு பாருங்க, யாராச்சும் ஒரு மொபைல் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்து டக்குன்னு வானா நம்மளால பிரேக் பண்ணவே முடியாது. திருப்பி அந்த ஞாபகம் முழுக்க அங்கதான் இருக்கும். ஸோ மொபைல்ல வந்து யார் அதிகமா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல கம்பெனியன் இல்லைன்ட்டு அர்த்தம். ஸோ நீங்க வந்து உங்க குழந்தைய கூட பண்ற டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அப்படிங்கிறது தான் இல்ல உண்மை. ஸோ நீங்க அந்த மொபைல்ல பண்ணக்கூடிய விஷயத்த நீங்க ரியல் லைஃப்ல அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ்குள்ள உங்களால பண்ண முடிஞ்சிச்சு சொன்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு மொபைல் தேவைப்படாது. ஏன்னா குழந்தைகள் எல்லாமே உயிரோட இருக்கக்கூடிய விஷயம். பூனை, நாய், முயல் அதுக கூட விளையாடுறது அதுகளுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அம்மா அந்த மாதிரி பண்ணாலோ அப்பா அந்த மாதிரி பண்ணாலோ டெஃபினட்டா அவங்களுக்கு பிடிக்கும். பட் நம்ம யார்கிட்ட கேட்டாச்சுன்னா நமக்கு டைம் இல்லை அப்படி சொல்றதுனால நம்ம என்ன பண்றோம், மொபைலை கொடுத்து இந்தா நீ உட்காந்துக்கோன்னு சொல்லிடுறோம். திடீர்னு அப்புறம் மொபைல் எடுத்துவானா அது குழந்தைக்கு புரியுறது இல்லையா, இதே கொடுத்தாங்க இப்ப திருப்பி கொடுக்குறாங்களே அப்படின்னு வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து மொபைலோட பேட்டர்னை கம்மி பண்ணுங்க. குழந்தை கூட பேசுங்க. நீங்க கடைக்கு போனா கூட்டிட்டு போங்க. ஷாப்பிங்னா இந்த சின்ன சின்ன காய்கறி கடைக்கு போங்க. அது எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் பழக்குங்க. அதே மாதிரி 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பொருளை வாங்கி கொடுத்து தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லுங்க. 2 பொருளை தனியா 5 ரூபாய்க்கு கேட்கறான்னு சொல்லி பரவாயில்ல ஆளுக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்காதீங்க. இதெல்லாம் ஃபேமிலி கேரிங்ல, குழந்தையோட கேரிங்ல, குழந்தையோட growthல பேரண்ட்ஸ் கத்துக்க வேண்டிய விஷயம். இதை செஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து குழந்தைகளை வந்து நீங்க சொல்றபடி கேட்பாங்க. அதோட உங்களுக்கு தேவைன்னா நீங்க மொபைல் கொடுப்பீங்க, தேவையில்லைன்னா மொபைலை பிடுங்குவீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் இப்படி பண்றாங்கன்ட்டு அவங்க உங்க மேலதான் கோவப்படுவாங்க. ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுங்கய்யா. அன்பர்கள் அனைவரும் ஒரு 2 நிமிஷம் இருங்க, முக்கியமான அறிவிப்பு இருக்கு. ஐயாவை மீண்டும் ஒரு முறை நம்ம வாழ்த்திட்டு நிகழ்ச்சிக்கு போலாம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க சிறப்பு. அன்பர்களின் கேள்விகளுக்கு மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் ஐயா நமக்கு இவ்வளவு நேரம் இருந்து நமக்கு பதில் கொடுத்திருக்காங்க. ஐயாவை நம்ம வாழ்த்துவோம். டீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா.